السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய சாதாத்மார்களே, மரியாதைக்குரிய உலமாக்களே, கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த புனிதமான பெரிய ஷம்சுத்தீன் வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய பெயரால் இலங்கும் இந்த புதிய மஸ்ஜிதில் குழுமி இருக்கக்கூடிய பெருமக்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அருமையான பெருமக்களே, இந்த மஸ்ஜிதை பொறுத்தவரை ஒரு சிறப்பான பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோம், ஜின்களுக்கு ஓதி கொடுத்த, இப்போதும் ஓதி கொடுக்கிற, ஜின்களுக்கு ஓதி கொடுத்தும் இப்போதும் ஓதி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மகானாக மாத்திரம் இல்லாமல் சேட்டைகள் செய்யக்கூடிய, தகுடுதத்தங்கள் செய்யக்கூடிய ஷைத்தானை விரட்டக்கூடியவர்களாகவும் ஜின்களை துரத்தக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை வரலாறு பூர்வமாக நாம் அறிந்திருக்கக்கூடிய காயல்பட்டினம் காதிரியா கொடிமர சிறுநைனார் பள்ளியினுடைய கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த மஸாரில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆளுமையுடைய சங்கைக்குரிய பெரிய ஷம்சுத்தீன் வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய திருநாமத்தால் இந்த மஸ்ஜித் நிறுவப்பட்டிருக்கிறது என்பதை எண்ணும் பொழுது மிகுந்த மகிழ்வும் சந்தோஷமும் தருகிறது. இந்த மஸ்ஜிதினுடைய திறப்பு விழாவை அடுத்து நடைபெறக்கூடிய முதல் நிகழ்வு இது. இந்த நேரத்தில் அவர்களினுடைய மகத்துவத்தை பற்றி நீண்ட நெடிய வரலாறுகள் நமக்கு தெரியாது என்ற போதிலும் கூட அவர்களிடத்தில் பயின்ற, கால்மடித்து பயின்ற பெருமக்களாகிய நன்மக்களை குறித்து பல செய்திகளை நாம் அறிந்திருக்கிறோம். குதுபு ஜமானாக திகழ்ந்த அஷ்-ஷைഖுல் காமில் சுலைமான் வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய ஷேகாக, உஸ்தாதாக அல் வலியுல் காமில் பெரிய ஷம்சுத்தீன் வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திகழ்கிறார்கள். அதுபோன்று நமது இந்த மஸ்ஜிதுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெரிய நெசவுதர்விலே அடங்கி ஆளுமையுடைய சங்கைக்குரிய ஹாஃபிஸ் அமீர் வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஷேகாகவும், அதிராம்பட்டினத்தை சார்ந்த சின்னானி லப்பை வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஷேகாகவும் அவர்கள் திகழ்கிறார்கள். நாங்கள் ஓதக்கூடிய காலத்திலே எங்களுடைய உஸ்தாதுமார்கள் சொல்லி இருக்கிறார்கள் அவர்களுடைய வரலாறுகளை குறித்து. மஹதராவிலே நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மாணவ பருவத்தில் ஒரு முறை சங்கைக்குரிய எங்களுடைய உஸ்தாதுனா அஷ்-ஷைഖ் சாஹிப் தம்பி ஆலிம் நவ்வரல்லாஹு மர்கதஹு உஸ்தாதுனா அவர்கள் எங்களிடத்தில் ஒரு செய்தியை சொன்னார்கள். அந்த காலத்தில் நாங்கள் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது, அவர்கள் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது, நாங்கள் ஓதிக்கொள்வதற்காக பல இடங்களுக்கு செல்வது உண்டு. அப்படி நாங்கள் ஓதிவிட்டு ஒரு நாள் நீண்ட நேரம் இரவெல்லாம் உட்கார்ந்து
பாடம் பார்த்து கொண்டிருப்போம், முத்தாலா செய்து கொண்டிருப்போம். பரீட்சையினுடைய காலம் வந்துவிட்டால் 1 மணி 2 மணி வரை நாங்கள் ஒவ்வொரு இடத்திலும், சில சமயங்கள் சில வீடுகளிலும், நண்பர்களினுடைய வீடுகளிலும் அமர்ந்து பாடங்களை பார்ப்போம். ஒரு நாள் அப்படி பார்த்துவிட்டு நான் வெளியே தனியாக வரும் பொழுது இந்த பள்ளியிலிருந்து ஒரு உருவம் வெளிவந்ததை நான் பார்த்தேன் என்று அவர்கள் சொன்னார்கள். மிக பயங்கரமாக இருந்தது அந்த உருவம். அதனுடைய கண்கள் எல்லாம் நெருப்பு போன்று இருந்ததை நான் பார்த்தேன் என்று உஸ்தாத்னா சாஹிப் தம்பி ஆலிம் அவர்கள் எங்களிடத்திலே சொல்லி காட்டினார்கள். நான் சிறு வயதாக இருந்ததின் காரணத்தினால் ஒரு வகையில் பயமும் இருந்தது. ஒருவேளை அதை நம்மை தாக்கிவிட்டால் என்ன செய்வது என்று நான் ஒரு பெரிய கல்லையும் கூட எடுத்து வைத்தேன். ஒரு பெரிய கல்லை கையில் நான் வைத்துக் கொண்டு இருந்தேன். அது கிட்டே வந்தால் அடித்து விடுவது என்றும் கூட நான் ஒளிந்து கொண்டு அந்த கல்லை வைத்துக் கொண்டு இருந்தேன் என்று அவர்கள் சொன்னார்கள். அது ஜின். அது சிறுநீனார் பள்ளியிலிருந்து வெளிவந்ததை நான் பார்த்தேன் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். ஆக இதிலிருந்து என்ன விளங்குகிறது என்றால், அப்போது மாத்திரமல்ல, இப்போதும் அவர்கள் இது போன்ற ஜின்களுக்கு ஓதி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய முடிகிறது. எனவே இது போன்ற நம்பிக்கை உடையவர்கள், இது போன்ற மகான்களை கொண்டாடக்கூடியவர்கள், இது போன்ற மகான்களுக்கு மகத்துவமும் மகாத்மியமும் இருக்கிறது என்று நம்பக்கூடியவர்களால் உருவாக்கப்பட்ட மஸ்ஜித் இது என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்வும் சந்தோஷமும் நாம் கொள்ளுகிறோம். அருமையான பெருமக்களே, மகான்களை குறித்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபில் நீண்ட பல ஆயத்துக்களை, வசனங்களை குறிப்பிடுகிறான். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. இத்தகைய வலிமார்களிடத்தில் மலக்குமார்கள் வந்து போகிறார்கள், இறங்குகிறார்கள். அல்லா தகாபு வலா தஹஸனு, அவுலியாக்களே, நாதாக்களே, நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம், எந்த துக்கமும் உங்களுக்கு வேண்டாம். வாபிஷிரு பில் ஜன்னத்தில்லதி குந்தும் துஅதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நீங்கள் நன்மாராயம் பெறுங்கள் என்றும் அந்த மலக்குமார்கள் அவர்களிடத்திலே சொல்லிவிட்டு, நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা, இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி. இங்கதான் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கிறது. அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা, இந்த உலகத்திலும் உங்களுக்கு நாங்கள் பணியாளர்களாக இருப்போம், ஆகிரத்திலும் உங்களுக்கு நாங்கள் துணை நிற்போம், உதவியாளர்களாக இருப்போம் என்று மலக்குமார்கள் இந்த இறைநேச செல்வர்களிடத்திலே குறிப்பிடுவார்கள் என்று எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிடுகிறான். ஆக இறைநேச செல்வர்களினுடைய உதவியாளர்களாக அல்லாஹ் மலக்குமார்களை ஆக்கி வைத்திருக்கிறான். அவர்களினுடைய பணியாளர்களாக, அவர்களுடைய காதிம்களாக ஆக்கி வைத்திருக்கிறான். படைத்த படைப்பிலேயே மிக உயர்ந்த படைப்பு மனித படைப்பு தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மற்ற படைப்புகள் எல்லாம் மனிதனுக்காக படைக்கப்பட்டதுதான், அது மலக்குமார்களாக இருந்தாலும் சரி. மலக்குமார்கள் மழை இறக்குவதற்காக. மழை யாருக்கு? மனிதருக்கு. மலக்குமார்கள் உயிரை கைப்பற்றுவதற்காக, மனிதர்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக. மலக்குமார்கள் ரிசுக்கை கொடுப்பதற்காக பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் மனிதர்களுக்கு. மனிதர்களுக்கு மாத்திரமல்லாமல் மற்ற ஜீவராசிகளுக்கும் அவர்கள் இருந்தாலும் கூட, மற்ற ஜீவராசிகள் யாருக்காக படைக்கப்பட்டிருக்கிறது? மனிதனுக்காகத்தான். ஆக இறைவனுடைய படைப்பிலேயே மிக உயர்ந்த உன்னதமான படைப்பு மனித படைப்பு என்ற போதிலும் கூட, சில சமயம் மனிதன் எப்படி ஆகிவிடுகிறான்? மிருகத்தை விட கீழே போய்விடுகிறான், மிருகங்களை விட தாழ்ந்து விடுகிறான் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலேயே இதை குறிப்பிடுகிறான். ஆக மனிதர்கள் உயர்ந்தவர்களாக இருந்த போதிலும் சில சமயங்களில் மனிதர்கள் தாழ்ந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள். படைப்புகளிலேயே மிக கேவலமானவர்களாக மனிதர்கள் ஆகிவிடுகிறார்கள். நன்றி கொண்டவர்களாக, நன்றி கொன்றவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் மனிதர்களிலேயே கீழ்த்தரமான படைப்புகளாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள். இதெல்லாம் இன்றைய காலத்தில் மிக சகஜமாக இருக்கிறது, நாம் பார்க்க முடிகிறது. சில மனிதர்களை பார்க்கிறோம், அந்த மனிதர்கள் இறைவனையே ஏற்றுக்கொள்வது இல்லை. இது ஒரு படைப்பு, இது ஒரு அமைப்பு. இன்னும் சில மனிதர்களை பார்க்க முடிகிறது, அந்த மனிதர்களை பொறுத்தவரை அவர்கள் இறைவனுக்கு இணை வைக்கிறார்கள். ஒன்று இறைவனே இல்லை என்பது, இன்னொன்று இறைவனுக்கு இணை வைப்பது. இன்னொரு அல்லாஹ் இருக்கிறான், அல்லது அல்லாஹ்வுக்கு துணையாக வேறு சில கடவுள்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுவது. இவைகளும் மனிதர்களில்
பின்தங்கியவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லியதற்கு பிறகு அல்லாஹ்வை குறைத்து பேசுவது, அவனுடைய திருத்துதராம் அன்னலம் கண்மணியா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைத்து பேசுவது, அல்லாஹும் ரசூலும் யாரை விரும்பினார்களோ, யாரை நேசித்தார்களோ, மனித சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பினார்களோ அத்தகையவர்களை குறைத்து பேசுவது. அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது அவுலியாக்கள் என்று குறிப்பிடுகிறான், அவர்களிடத்திலே மலக்குமார்கள் வந்து செல்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் குறிப்பிடுவதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய வழிகளோடு அவுலியாக்களோடு நீங்கள் மோதிக்கொள்ளாதீர்கள், அவர்களை நோவினைப்படுத்தாதீர்கள், அவர்களோடு விரோதித்துக் கொள்ளாதீர்கள். அப்படி விரோதித்துக் கொண்டால் நான் உங்களோடு போரிடுவேன். யார் அப்படி விரோதித்துக் கொள்கிறார்களோ, யார் அந்த இறைநேச செல்வர்களுக்கு சங்கடத்தை தருகிறார்களோ அவர்களோடு நான் யுத்தம் புரிவேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்படி குறிப்பிடுவதிலிருந்து என்ன புரிகிறது நமக்கு என்றால், வலிமார்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொண்டால் தானே நோவினை செய்வது, புரிந்து கொண்டால் தானே எதிர்ப்பது என்றெல்லாம் வரும். புரியவே இல்லை என்றால் இப்படி வருமா? வராது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், எந்த ஒரு மனிதனை குறித்து இவன் நல்லவன் என்று மக்கள் எல்லாம் வாயார வாழ்த்துகிறார்களோ அவன் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவன், அவன் அல்லாஹ்விடத்தில் நல்லவன். ஒரு மனிதனை குறித்து எவன் தீயவன் கெட்டவன் என்று மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்களோ அவன் கெட்டவன் தான், தீயவன் தான் என்றும் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். இன்று சில கேள்விகளை இவர்கள் எழுப்புகிறார்கள். இவர்கள் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியும். ஆக இந்த கொள்கை குழப்பவாதிகள் எழுப்பும் பொழுது என்ன கேட்கிறார்கள் என்றால், வலிமார்கள் என்று உங்களுக்கு எப்படி தெரியும், வலிமார்கள் என்றால் எப்படி தெரியும் என்ற ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாம் ஜும்மாவிலும் சொல்லி காட்டினோம், இறைவன் ஒரு மனிதனை நேசிக்க ஆரம்பித்தால் அந்த மனிதனை நேசித்ததற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஜிப்ரீலே இந்த மனிதனை நான் நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானிலே இருக்கக்கூடியவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள், யா அஹ்லஸ் ஸமா, வானத்துடையவர்களே, வானிலே வாசம் செய்யக்கூடியவர்களே, இந்த மனிதனை அல்லாஹ் நேசிக்கிறான், நானும் நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள் என்று சொன்னதற்கு பிறகு இந்த பூமியிலே இருக்கக்கூடிய மனிதர்களினுடைய இதயங்களில், மக்களினுடைய இதயங்களில் அந்த மனிதனுடைய நேசத்தை போடப்படுகிறது என்று நபிகள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக நேசத்தை போடப்படுகிறது என்பதில் இருந்து அவர்கள் இறைநேச செல்வர்கள் என்பது தெளிவாகிறதா இல்லையா? எவ்வளவு செய்திகள் இருக்கிறது, எவ்வளவு தகவல்கள் இருக்கிறது. இன்னொரு கட்டத்திலே சொல்கிறார்கள், அபுதால்கள் என்ற இறைநேச செல்வர்கள் ஒவ்வொரு பகுதியிலும் இருப்பார்கள், 40 பேர் இருப்பார்கள் என்று கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக இப்படியெல்லாம் அவுலியாக்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அவனுடைய திருத்தூதர் அன்னலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்படி குறிப்பிட்டதற்கு பிறகு, தெளிவுபடுத்தப்பட்டதற்கு பிறகு, அவுலியாக்கள் என்றால் உங்களுக்கு எப்படி தெரியும், அவங்க அவுலியாண்டு உங்களுக்கு எப்படி தெரியும்? உதாரணத்துக்கு வைத்துக் கொள்வோம், குதுபுல் அக்தாப் ஊதுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா இவர்களை குறித்து யாராவது குறை பேசுகிறார்களா? சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலியின் ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா இவர்களை குறித்து உலகத்தில் யாராவது குறை பேசுகிறார்களா? யாரும் பேசுறது இல்லையே. அவர்களும் கூட, இந்த கொள்கை குழப்பவாதிகளும் கூட சில கூட்டங்களை முந்தி நடத்தினார்கள், இப்போது நடத்துகிறார்களா என்பதா எனக்கு தெரியாது. அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு வால் போஸ்ட் சென்னையிலே அவர்கள் நடத்தினார்கள். அங்கு ஒரு நான் நிகழ்ச்சிக்கு போகும் பொழுது பார்க்கிறேன், அவர்களுடைய தலைவர்கள் பேசுகிறார்கள், முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி வாழ்க்கை வரலாற்று நிகழ்வு. அது என்ன, அவங்க வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தாங்க என்பதை பற்றி சொல்லும் அளவிற்கு அவர்களும் அவர்களை நல்லவன் என்று நம்பி இருக்கிறார்கள். அதுதான் அவுலியா. அவருக்கு நீங்களே ஒரு மனிதரை நல்லவர் என்று சொல்ல சாட்சி சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால் அது பெரிய ஒரு ஆச்சரியம் இல்லையா? அவர்களுடைய வரலாறை குறித்து ஒரு நிகழ்வையே நீங்கள் நடத்துகிறீர்கள் என்றால், அது கந்தூரி, உருஸ் இந்த மாதிரி நிகழ்வு போட மாட்டாங்க. மாறாக நினைவு விழா என்று, நினைவு விழாவை தான் நம்ம என்ன செய்யறோம், கந்தூரிங்கிறோம், அவ்வளவுதான், உருசுங்கிறோம். இப்ப இல்முல் கைப்ங்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைமுக ஞானம் இருந்தது என்று ஒரு குழுவினர் என்ன சொல்வார்கள், இல்முல் கைப் என்று சொல்லாதீர்கள், இல்முல் ஹபர் என்று சொல்லுங்கள். ஏதாவது ஒரு பேரை வச்சுக்கிறது. இல்முல் கைப் இருக்கிறது என்று சொல்லிட்டா நாம் நம்முடைய கொள்கையை விட்டு கொடுத்ததாக ஆகிவிடுமே என்று உணர்ந்து இப்படி எல்லாம் சொல்வது.
ஆக இத்தகைய பெருமக்கள் சையதுனா அபுல் ஹசன் அலி ஷாதுரி ரலியல்லாஹு தஆலா, சையத் அஹ்மது அல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா, ஏன் பெரிய ஷம்சுத்தீன் ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா, இவர்களை எல்லாம் யார் குறை சொன்னார்கள்? உலகத்தில் இந்த ஊரிலே வாழக்கூடிய அத்துணை மக்களும் நன்மக்கள் என்று பேசுகிறார்கள் இல்லையா? இதுதான் அவுலியா. அதை தெரிந்து கொள்ளுங்கள். முதல் அவுலியா என்று எப்படி உங்களுக்கு தெரியும் என்றால், அல்லாஹ் தெரியும் என்கிறான், அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரியும் என்கிறார்கள். இன்று எல்லா மக்களும் அதற்கு அடையாளமாக அந்த பெருமக்களை போற்றுகிறார்கள், வாழ்த்துகிறார்கள். அவர்களுடைய வாழ்வையும் வாக்கையும் தன்னுடைய வாழ்விலே கொண்டு வர வேண்டும் என்று உலமாக்களால் பேசப்படுகிறது. எப்போது இப்படி எல்லாம் பேசப்படுகிறதோ அவர்கள் எல்லாம் நாதாக்கள், அவுலியாக்கள் என்று தெளிவாக ஆகிறது. அப்படிப்பட்ட பெருமக்களில் ஒரு பெருமகனார் தான் அஷேகுல் காமில் பெரிய ஷம்சுத்தீன் ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்களுடைய பெயர் இந்த மஸ்ஜிதுக்கு சூட்டப்பட்டிருக்கு. அவர்களுடைய பெயர் இந்த மஸ்ஜிதுக்கு சூட்டப்பட்டிருக்கிறது என்றால் உங்களினுடைய பார்வையிலே இந்த பெயரே சரியில்லை. ஏன்னா அவுலியான்னு தெரியாமலேயே சூட்டி இருக்கிறாங்கிறது உங்களுடைய பார்வை. பெயரே சரியில்லை. இன்னொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மஸ்ஜிதை வக்ஃப் செய்யும் பொழுது ஷாஃபி மதுஹபினுடைய அடிப்படையிலே வக்ஃப் செய்யப்படுகிறது என்று வக்ஃப் செய்யப்பட்டது. எல்லோரும் நாம் கேட்டோம். இது அப்படித்தான் வக்ஃப் செய்யப்பட்டிருக்கிறது. காயல் பட்டணத்திலே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் எல்லா மஸ்ஜிதுகளும் அது ஷாஃபி மதுஹபினுடைய அடிப்படையில் தான் வக்ஃப் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு கேள்வி, ஒரு மதுஹபினுடைய அடிப்படையில் ஒரு மஸ்ஜிது வக்ஃப் செய்யப்பட்டால் அது மஸ்ஜிதா இல்லையா? இதற்கு பதில் சொல்லணும். எங்களுக்கு பள்ளியில இருக்க நாங்க தொழுவோம்னு சொன்னா இது பள்ளியே அல்ல. அவர்களுடைய பார்வையில் உண்மையில் இது மஸ்ஜிதே ஆகாது. ஏனென்றால் மதுஹபையே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னதற்கு பிறகு ஒரு மதுஹபினுடைய அடிப்படையிலே இது ஷாஃபி மதுஹபின் அடிப்படையில் மஸ்ஜிதாக வக்ஃப் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது எப்படி மஸ்ஜிதாக ஆகும்? அவர்களுடைய பார்வையிலே அதுவே தவறு. அவர்களுடைய பார்வை. அதற்கு பிறகு இந்த பள்ளி இது பள்ளியே அல்ல. அவங்க வீட்டில் தொழுதாலும் ஒண்ணுதான், இந்த பள்ளியில தொழுதாலும் ஒண்ணுதான். நன்மை இல்லையே, வீட்டில் தொழுதுட்டு போயிடலாம். இங்க வந்து பிரச்சனை ஏற்படுத்துவதை விட இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? இங்க தொலை வைக்கக்கூடியவர்கள் இந்த மஸ்ஜிதிலும் சரி, நமது ஊர்ல இருக்கக்கூடிய பல மஸ்ஜிதுகளிலும் சரி, தொலை வைக்கக்கூடிய பெருமக்கள் எப்படி இருக்கிறாங்க? சுன்னத்துல் ஜமாத். சுன்னத்துல் ஜமாத்னா யாரு? அவங்க ஜியாரத்து செய்வாங்க, ஈசால் தவாப் செய்வாங்க, மௌலிது ஓதுவாங்க, யா சையதி யா சனதின்னு ஓதுவாங்க, யா சையதி யா ரசூலல்லாஹி குதுபியதின்னு ஓதுறாங்க, யா சையதி சனதி ஷேഖ்நாய குதுப்நாயகம் அவர்களை புகழ்ந்து அவர்களிடத்திலே உதவி தேடி பாடுகிறார்கள். யா சையது சாதாத் என்று அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே உதவி தேடி பாடுகிறார்கள். யா சாஹிப் அன்னாஹூர் என்று நாகூர் ஆண்டவர்களிடத்திலே உதவி தேடி பாடக்கூடிய பாடல்களை நாம் ஓதி வருகிறோம், மூலிதை ஓதி வருகிறோம். இதெல்லாம் உங்களுடைய பார்வையில் என்ன? இதெல்லாம் உங்களுடைய பார்வையில் என்ன? உங்களுடைய பார்வையில் இதெல்லாம் ஷிர்க். ஒரு ஷிர்க்கை செய்யக்கூடிய ஒருவருக்கு பின்னால் எப்படி நீங்க தொழ முடியும்? முரண்பாடு இல்லையா? என்ன நீங்கள் பேசுகிறீர்கள்? நாங்களும் வந்து தொழுது கொள்வோம். பல இடங்களில் தொழவும் செய்கிறார்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. பல இடங்களிலே தொழுகவும் செய்கிறார்கள். இது எப்படி உங்களுக்கு தொழுகையாக ஆகும்? ஒரு முஷ்ரிக்குக்கு பின்னால் இறைவனுக்கு ஷிர்க் செய்யக்கூடிய பக்காவாக தெரிகிறது இவர் மௌலிது ஓதுறவர், பக்காவாக தெரியும் இவர் யா சாஹிப் அன்னாஹூரி ஓதக்கூடியவர், பக்காவாக தெரியும் இவர் ஸலவாத்துன் நாரியா ஓதக்கூடியவர். இதெல்லாம் உங்களுடைய பார்வையில் ஷிர்க் இல்லையா? அப்படி ஷிர்க் செய்யக்கூடியவருக்கு பின்னால் நாங்கள் போய் தொழுவோம் என்று சொன்னால் அது தொழுகையா? அதற்கு பெயர் தொழுகையாக ஆக முடியுமா? உண்மையிலேயே உங்களுக்கு தெரிகிறது அவர் ஷிர்க் வைக்கிறார் என்று. அவருக்கு பின்னால் நாங்கள் தொழுவோம் என்று சொன்னால் நீங்கள் தொழுவதற்காக வரவில்லை, மாறாக விதண்டாவாதம் செய்வதற்காகவும் பிரச்சனைகளை உருவாக்குவதற்காகவும் தான். இங்க அல்ல, எந்த மஸ்ஜிதுக்கு நீங்கள் வந்தாலும் அந்த நோக்கத்தில் தான் வருகிறீர்கள். இது இப்போதல்ல, எப்போதும் நாங்கள் சொல்லிக் கொண்டு வருகிறோம், எல்லா இடங்களிலும் சொல்லுகிறோம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அவர்களுக்கும் என்று சில இடங்களை வைத்துக் கொள்கிறார்கள். என்றாவது ஒரு நபர் சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர் அங்கே போய் தொழுதார், பிரச்சனை பண்ணினார் என்ற வரலாற்றை யாராவது ஏற்படுத்தி இருக்கிறார்களா? இங்கு மாத்திரமல்ல, காயல் பட்டணத்தில் மாத்திரமல்ல, இந்த உலகம் முழுவதிலும் பாருங்கள், எங்காவது அப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கிறதா? செய்வது இல்லை. பிரச்சனை உருவாக்குவது யார் என்பது உங்களுக்கு இப்போது தெளிவாக புரியும். பிரச்சனை உருவாக்குவதுதான் அவர்களுடைய கொள்கை, அது யூத கொள்கை. யூதர்கள் அப்படித்தான் சமுதாயத்திற்கு மத்தியிலே, முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிரச்சனையையும் பிளவுகளையும் கொண்டு வந்து அவர்களை உடைக்க வேண்டும், அது முஸ்லிம்களை வைத்தே உடைக்க வேண்டும் என்று அவர்கள் கருதினார்கள்.
அதன் காரணத்தில் அவர்கள் ஒரு வகையில் வெற்றியும் பெற்றார்கள். அவர்கள் செய்த வேலையை தான் இன்று இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். முஷ்ரிக்குக்கு பின்னால் நான் தொழுவேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் முஷ்ரிக்குங்கிறீங்க, அதுக்கு பின்னால் தொழுகிற அர்த்தம் இது தொழுகையாது? அது கூடுமா இறைவனிடத்தில்? அப்படியானால் உங்களுடைய நோக்கம் என்ன? ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிகிறோமா இல்லையா? ஆக இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு கேள்வி அவர்கள் எழுப்புவார்கள், ஒமன் நظلم ممن منع مساجد الله أن يذكر فيها اسمه. அல்லாஹ்வினுடைய பள்ளியிலே தொழக்கூடியவர்களை தடுக்கக்கூடியவர்களை விட அநீதக்காரர்கள் யார் இருக்கிறான்னு அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுல தொழக்கூடியவர்களை யாரா தடுக்க முடியுமா? தொழக்கூடியவர்களை நாங்க தடுக்கவே மாட்டோம். தொழக்கூடியவர்களை சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்த யாரும் தடுக்க கூடாது. அதுதான் சட்டம், தடுக்க முடியாது. தொழுகையினுடைய பேரில் ஃபித்னாவை உண்டு பண்ண வந்தால் அதை தடுப்போம். அதுதான், இதைத்தான் நாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறோமே தவிர எப்படி தொழ வேண்டும் இந்த பள்ளியில் என்று ஒரு முறை இருக்கிறது. இப்படிதான் இதுல தொழணும் அப்படின்னு முறை இருக்கு. அந்த முறைக்கு மாற்றமாக நடக்கும் பொழுது அது ஃபித்னாவை உருவாக்குவதா இல்லையா? நன்றாக தெரிகிறது. இந்த பள்ளியில் இப்படி தொழுனா குழப்பம் வரும். அப்ப என்ன செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? என்ன நபி வழி? வல் ஃபித்னத்து நாயிமா, அல் ஃபித்னத்து நாயிமா, ஃபித்னா என்பது தூங்கிக் கொண்டிருக்கிறது. ஒமன் ஐகதஹா லஅனஹுல்லாஹ், யார் அதை எழுப்புகிறானோ அவனை அல்லாஹ் லஅனத்தை செய்கிறான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார்கள். நபி வழியை பின்பற்றக்கூடியவர்களாக உண்மையில் நீங்கள் இருந்தால், நபி வழிக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை, அது டிக்ளேர், அது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. உண்மையிலே நீங்க அப்படியாவது நினைத்துக் கொண்டிருந்தா நீங்க என்ன செய்திருக்கணும்? அட இவங்க இப்படி கட்டி இருக்கிறாங்க, அவங்களுடைய ஷரியத் இப்படி இருக்குது, அவங்க சிறுக்க வேற செஞ்சுக்கிட்டு இருக்கிறானோ, இதுல போய் நாம இடத்தப்பட்டு தொழுவது, நீங்க விலகி போயிருக்கணும். ஃபித்னாவை கண்டால் விலகி அல்லவா செல்லணும்? நாம் போய் தொழுவதால் ஃபித்னா வரும். இது இங்க இல்லை, எல்லா மஸ்ஜிதுகளுக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன். எல்லா மஸ்ஜிதுகளுக்குமே சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய கொள்கையுடைய அத்துணை மஸ்ஜிதுகளுக்கும் இது உட்பட்டது. எனவே அந்த அடிப்படையிலே முறையாக, இதுல பெரிய வேடிக்கை என்னன்னு கேட்டா, சரி நம்ம நீங்க தொழுகிறத தொழுகையா நாம கருத இல்லை, உண்மையிலே நீங்களும் அதை தொழுகையா கருத இல்லை. ஏன்னா தொலை வைக்கக்கூடியவரே வித்தியாசமானவர், உங்க கொள்கையிலிருந்து அப்பாற்பட்டவர், உங்க பார்வையிலே முஷ்ரிக்கானவர் என்று இருக்கும் பொழுது நீங்கள் தொழக்கூடியது தொழுகை அல்ல என்பது கன்ஃபார்ம் ஆகுது. நீங்களே கன்ஃபார்ம் ஆக்குறீங்க, அதனால நாங்க உங்க தொலை விடல. சரி இருக்கட்டும். உங்களுடைய மஸ்ஜிதுகளிலேயே நாம் கேட்கிறோம், உங்களினுடைய மஸ்ஜிதுகளிலே நீங்க 2ஆக 3ஆக 4ஆக 40ஆக பிரிந்து கிடக்கிறீர்களே, அப்படி எத்தனை இடங்களில், மேலப்பாளையத்தில், கடையநல்லூரில் உங்கள் பள்ளியிலேயே உங்களை தொழ முடியாமல் தடுத்தார்களே, அவர்களை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? எல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கு, அது உங்களுக்கும் தெரியும், நாங்களும் வச்சிருப்போங்கிறது உங்களுக்கு தெரியும். எல்லாமே ரெக்கார்ட். பள்ளியிலே போய் தொலை போறார், வீடியோவே இருக்குது. அவர் காலையில ரெண்டும் அந்த கொள்கையில உடையவர்கள் தான், தௌஹீதுங்கிற பேர்ல இருக்கக்கூடிய வஹாபி கொள்கையில உடையவர்கள் தான். வீடியோ வேண்டாமல் போட்டு காட்டுவோம். என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஒருத்தர் சுபுக தொழுகையிலே போய் அந்த பள்ளிவாசலை கைப்பற்றணும், பள்ளிவாசல் நம்ம போய் தொழணும் அப்படின்னு ஒரு குரூப் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னொரு குரூப் தொழுவதற்காக வருகிறது. அவர்களை தொலை விடாம அவர் எப்படியெல்லாம் ருக்கு செய்வாரோ சுஜூ செய்வாரோ அந்த இடத்துக்கெல்லாம் நகண்டு அங்க உட்கார்ந்து இங்க உட்கார்ந்து இடைஞ்சல் பண்ணி கடைசி போலீஸ் வரை போய் பள்ளிவாசலை பூட்டப்பட்டது. நடந்ததா இல்லையா? இதெல்லாம் நடக்கிறது. இதெல்லாம் நீங்கள் செய்து கொண்டு பள்ளியில தொலை வரக்கூடியவர்களை நீங்கள் அல்லப்பா தடுத்திருக்கிறீங்க. பள்ளியில தொலைவடிக்கூடிய நாங்க தடுக்கிறோமா? பள்ளியில எப்படி தொலை வேண்டுமோ அப்படி தொழுங்கள், அல்ஹம்துலில்லாஹ். அப்படித்தானே நாங்க சொல்லுகிறோம். தொப்பி போட்டிருக்கணும், முறையாக என்ன செய்யணும், நெஞ்சுக்கு கீழே கையை கட்டணும், விரலை அசைக்க கூடாது. இந்த அடிப்படையில் உங்க கல்புல இருக்கிறதுல நாங்க நோண்ட இல்லை, கல்புல இருக்கிறத கூட நாம் நோண்டவில்லை. பள்ளிகளில் என்ன போட்டிருக்கிறார்கள்? வெளிரங்க தொழுகை ஷரியத் என்பது வெளிரங்கத்தை பார்க்கக்கூடியது, உள்ரங்கத்தை நோண்டி பார்க்க மாட்டோம். நமக்கு அவன் அந்த கொள்கையில் உள்ளவனா இருக்கிறான் ஒருத்தன் தெரியுதுன்னு வைங்க, முறையா சங்கையா தொப்பியை போட்டு ஷாஃபி மதஹப்ல எப்படி கையை கட்டுவோமோ அப்படி கையை கட்டி அவர் விரலையும் அசைக்காம ஷாஃபி மதஹப்ல எப்படி நீட்டி வைத்துக் கொண்டிருப்போமோ அதை மாதிரி ஒருத்தர் தொழுதாருன்னு வைங்க, நாம ஏதாவது பிரச்சனை பண்ணுவோமா? எந்த பிரச்சனையும் பண்ண போறது இல்லை. அந்த அளவுக்கு கூட நீங்கள் ஒத்து வர முடியாதவர்கள் நீங்கள். ஆனால் உங்கள் அடிப்படையிலேயே நீங்க தொப்பி போடாம தொழணும், தொப்பி போடணும்னு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க, அது பெரிய விஷயம். தொப்பி போட நம்ம ஊரிலே அவர்களுடைய தலைவர் பேசும் பொழுது தொப்பி போடுவது மார்க்கத்தில் உட்பட்டது அல்ல, அது ஷரியத்தில் உட்பட்டது அல்ல. பாருங்க வேடிக்கை, அவ்வளவு பேரும் உட்கார்ந்து கேட்டுட்டு தான் இருக்கிறோம், அதை நம்பவும் செய்யறாங்களே, பெரிய ஆச்சரியம். தொப்பி போடுவது ஷரியத்தில் உட்பட்டதல்ல, சரியப்பா. ஆனா அவர் தொப்பி போட்டிருக்கிறாரு. அப்ப நீங்க எனக்கு தொப்பி போட்டிருக்க, நீங்க ஒரு கேள்வி எழுப்பலாம்,
அவர் கேட்கிறாரு, நான் தொப்பி போட்டிருக்கிறேன்னு நீங்க ஒரு கேள்வி எழுப்பலாம், ஆனா அதற்கு ஆதாரமாக வேற ஹதீஸ் இருக்கு. அட அந்த வேற ஹதீஸ் ஆதாரம் இருக்குல்ல, சரி நாங்க சொல்லக்கூடிய ஆதாரம் பிள்ளைன்னு வச்சுக்கோங்க, சீடி எங்க கிட்ட இருக்கு. அவர் பேசினது மக்கள் எப்படி ஏமாறுறாங்கன்னு பாருங்க. நான் போட்டிருக்க அவங்க நாம காட்டக்கூடிய ஆதாரங்கள்லாம் பிழையா, சரி பிழையா இருக்கட்டும், ஆனா அதற்கு வேற ஆதாரம் இருக்கிறது. வேற ஆதாரம் இருக்குல்ல தொப்பி போடுறதுக்கு, பிறகு தொப்பி போட்டு போக வேண்டியதானே. நாங்க சொல்ற ஆதாரம் பிழை என்றால் நீங்க உண்மையான ஆதாரம் வச்சிருக்கிறதா சொல்றீங்களே, அதற்கு பிறகு சரியத்தில் உட்பட்டது இல்லைன்னு எப்படி பேச முடியும்? என்ன மக்களை எப்படி ஏமாற்றுவது? அருமையான பெருமக்களே, ஒரு காலகட்டத்தில் இந்த ஊர் அருமையும் அமைதியும் அழகும் பொலிவும் நாதாக்களினுடைய சிறப்பை பேசக்கூடிய ஊராகவும் இது அமைந்திருந்தது. வலிமார்களினுடைய சில பேர் நினைச்சுவாங்க, இந்த மாதிரிலாம் பேசும்பொழுது சில பேர் யோசிப்பாங்க, என்ன இப்படி கொஞ்சம் கடுமையா பேசுற மாதிரி இருக்காண்டு. அப்படிலாம் யோசிக்க கூடாது. கடுமையாக யாரும் பேசல, சொல்ல வேண்டியதை நம்ம இடத்தில் சொல்ல வேண்டியது நாம் சொல்றோம். அவர்களிடத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் அவர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சில இருக்கக்கூடிய நாகரீகமற்ற தன்மையை நீங்கள் பார்த்தீர்களா? ஒரு செய்தியை நான் கேட்டேன். நாம் இமாம் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷாதுலியா தரீகாவினுடைய ஒரு பெரிய குத்துபு இமாம் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய புர்தா உலகெங்கும் பிரசித்தி பெற்றது, அரபகத்திலும் ஓதப்படுகிறது, உலகம் முழுவதும் அது பிரசித்தி பெற்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வாழ்த்து சொல்லப்பட்டது என்று நாம் நம்புகிறோம். அவங்க நம்புங்கிறது அவசியம் இல்லை, நாம் நம்புகிறோம். அப்படி நம்பக்கூடிய இந்த புர்தா ஷரீஃபை பற்றி ஒருவர் பேசுகிறார். பாருங்க, கியாமத்தில் அமளி துமளி ஏற்படும் பொழுது எங்களை பாதுகாத்துக் கொள்வீர்களாக என்று கேட்கிறாரு. இமாம் பூஸ்ரிலாம் சொல்லல, நானாவது கொஞ்சம் அவர் சொன்னதுலேருந்து கொஞ்சம் சொல்றதுக்கு பயமா இருக்கு அந்த வார்த்தைகளை சொல்வதற்கு. இந்த பக்கத்தில் யாரா சின்ன பையன் உட்கார்ந்துட்டு இருக்கான் போல, அவன் சொல்றான், இந்த பையனுக்கு சின்ன பையனுக்கு தெரியக்கூடிய இந்த மார்க்கம் கூட அந்த பூசரிக்கு தெரியல என்று பேசுறார். அப்படி பேசுவதையெல்லாம் நாம் கேட்டு வேதனைப்பட்டு நெஞ்சத்திலே ரத்தம் வடிந்து கொண்டு இருக்கிறது. அப்படியெல்லாம் நாம் பேசும் பொழுது இவர்களை பற்றி நாம் பேசுவதிலே இவர்களிடத்தில் குறை இருக்கிறது. நாம் அவர்களை பற்றி பேச வரவில்லை. அவர்கள் நம் பிரச்சனைக்குள் நுழையும் பொழுதும் நம்மை பற்றி விமர்சிக்கும் பொழுதும் அதற்கு விளக்கம் சொல்லி ஆக வேண்டிய நிர்பந்தமும் கட்டாயமும் நமக்கு இருக்கிறது. எனவே ஹசனுல் பஸரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அன்றைய ஆட்சியாளர் இடத்திலே அழைக்கப்பட்டு அங்க போறாங்க. போகும் பொழுது அந்த ஆட்சியாளர் கேட்கிறார், ஹசனுல் பஸரி எனக்கு நசிஹத் பண்ணுங்க, எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்க என்று கேட்கும் பொழுது ஹசன் பஸரி ரலியல்லாஹு தஆலா அவங்களோட இன்னொரு நபரும் போயிருக்கிறாங்க, கூட அவங்களுடைய ஃப்ரெண்டு நண்பரும் ஒரு ஆள் போயிருக்கிறாங்க. ஹசனுல் பஸரி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அமீருல் மோமினீன் கலீஃபா, அன்றைய காலத்தில் கலீஃபா அவருடைய பெயர் எனக்கு ஞாபகத்தில் இல்லை, அவர்கள் சொன்னார்கள், மக்களை துன்புறுத்துவதிலிருந்து உம்மை பாதுகாத்துக் கொள்ளும், மக்களினுடைய பணத்தை பறிப்பதிலிருந்தும் அவருடைய சொத்தை அபகரிப்பதிலிருந்தும் வரியை போட்டு மக்களை பிழிந்து எடுப்பதிலிருந்தும் உம்மை எச்சரிக்கிறேன், அல்லாஹ்வை பயந்து ஆட்சி செய்து கொள்ளும் என்றெல்லாம் அந்த அரசரை பார்த்து ஹசனுல் பஸரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடும் பொழுது பக்கத்தில் இருந்த அவங்க கேட்டாங்க, இவ்வளவு நேரம் பேசணுமா அப்படின்னு. அப்ப ஹசனுல் பஸரி சொன்னாங்க, அல்லாஹ் சொல்றான், இல்மு உடையவர்கள் ஒரு விஷயத்தை அறிந்திருக்கும் பொழுது எங்கே தவறு நடக்கிறதோ அது தவறு என்று சுட்டிக்காட்ட வேண்டியது அவர் மீது கடமை. அந்த கடமையை அவர் செய்யவில்லை என்றால் நான் அவரை பிடிப்பேன் நாளை என்பது அல்லாஹ்வினுடைய வழிமுறையாக இருக்கிறது, வாக்காக இருக்கிறது. எனவே இவருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, அவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறது. எனவே அந்த வகையிலே நாம் யாருக்கும் எந்த கொள்கை உடையவர்களுடைய இடத்திலே போய் என்றாவது எங்காவது பிரச்சனை செய்திருக்கிறோமா? செய்வது இல்லை. அது நம்முடைய பண்பும் அல்ல, நமக்கு பழக்கமும் அல்ல. நம்முடைய பெருமக்கள் நமக்கு அப்படி சொல்லியும் தரவில்லை. நம்மை தர்பியத்து படுத்தியவர்கள் நம்முடைய ஆபாக்கள் அப்படியா நமக்கு சொல்லி தந்தாங்க? அவ்வளவு அழகான வழிமுறையை நாம் பின்பற்றி வந்தோம். சங்கைக்குரிய பெருமக்களே, ஆக நம் இடத்திலே வந்து அடுத்தவர்கள் குளறுபடிகள் செய்யும் பொழுது, சங்கடங்களை தரும் பொழுது, வேதனைகளை தரும் பொழுது இது தவறு என்பதை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பும் அவசியமும் நம்மில் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது, தெரிந்தவர்களுக்கு. எனவே அதை எடுத்துச் சொல்கிறோம். அருமையான பெருமக்களே, ஆக நாம் செய்யக்கூடிய வழிமுறைகள் முற்றிலும் சரியானதும் ஒழுங்கானதும் முறையானதும். ரபீஉல் அவ்வல் மாதம் வந்துடுச்சுன்னு சொன்னா இந்த வஹாபிகளை பொறுத்தவரை கூப்பாடு அதிகமாயிடும், ரமலான்லையும் கூப்பாடு அதிகமாகும். ஆனால் ஒரு ஹதீதை நான் பார்க்க முடிந்தது, ரன்ன இப்லீஸ் அர்பா மர்ராத்,
இந்த இப்லீஸ் இருக்கிறான் பாருங்க, 4 தடவை ஒப்பாரி வைத்து அழுதிருக்கிறான். இப்லீஸ் 4 தடவை ஒப்பாரி வைத்து அழுதிருக்கிறான். அதில் ஒரு முறை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த போது, ரபியுல் அவ்வல் 12. இந்த ரபியுல் அவ்வல் வந்தாலே இப்லீஸ் அழுவான், ஒப்பாரி வைத்து கதறுவான் என்கிறார்கள். ஹதீஸ் இடம்பெறுகிறது. ஆக ரபியுல் அவ்வல் வந்தாலே இது போன்ற கதறுகளும் ஒப்பாரிகளும் நிறைய நடக்கும் என்ற ஹதீஸிலேயே இருக்கிறது. அந்த அடிப்படையிலே ஆனால் உலகெங்கிலும் இன்று ஒரு பெரிய எழுச்சி. இன்று மாலை இங்கே சுபஹான மௌலிது ஓதப்பட்டது என்பதை பார்க்கும் பொழுது சந்தோஷமா இருக்கிறது. எவ்வளவு பெரிய விஷயம் அது! அற்புதமா உலகெங்கிலும் மௌலிது ஓதப்படுகிறது. இவர்கள் என்னமோ சொல்ற மாதிரி இந்தியாலையும் தென்னிந்தியாவில தான் மௌலிது ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க இதுக்குள்ளதான் இது மக்களை பேசுறது. ஆனால் அதே சமயத்தில் உலகெங்கும் நடைபெறக்கூடிய மௌலிது மஜ்லிஸ்கள் எல்லாம் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அதெல்லாம் பார்த்து இந்த வாயடைத்து போய் வேறு இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு விஷயத்துல இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க, என்ன தெரியுமா? மௌலிதுங்கிறதே இல்லை, புகழ் பாடுதல் இல்லை என்று சொல்லிக் கொண்டு வந்த இவர்களுக்கு இவ்வளவு நாம பேசி 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 இவ்வளவு காலத்திற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. புகழ் பாடல் சஹாபிகள் பாடி இருக்கிறாங்க என்று ஒத்துக்கிட்டாங்க. இப்ப அவர்களுடைய மீட்டிங்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. புகழ் பாடல் பாடி இருக்கிறாங்க. ஆனா 2 விஷயத்தை அதுல குறிப்பிடுறாங்க. ஒன்று என்ன குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், புகழ் பாடல் எப்போது பாடினார்கள்? எல்லா காலமுமா? முதல்ல புகழ் பாடலே கிடையாது, மார்க்கத்துக்கு உட்பட்டது அல்ல, அது மார்க்க ஷரியத்திற்கு உட்பட்டது அல்ல. இந்த மௌலித், மௌலித்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடுவது, நாதாக்களை புகழ்ந்து பாடுவது. அப்படி பாடுவது என்பது மார்க்கத்திற்கு உட்பட்டது அல்ல என்று சொல்லிக் கொண்டு வந்த இவர்கள் அப்படி பாடி இருக்கிறாங்க. புகழ்ந்து பாடி இருக்கிறது உண்மைதான் என்று சொல்லும் அளவுக்கு இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு விஷயத்திலையும் அப்படி இறங்கி வரக்கூடிய நிலைமை உருவாகும் என்பதையும் எல்லாரும் விளங்கிக்கிடணும். நம்ம ஆபாக்கள் செய்து தந்த, சொல்லி தந்த, காட்டி தந்த வழிதான் சரியானது, அதுதான் சரி. மற்ற வழிகள் அத்துணையும் பிழையானது, தவறானது என்பதில் நம்ம உறுதியாக இருக்கணும். நம்ம வழியில நம்ம யாரும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் அடிக்கடி சொல்லி காட்டுவது உண்டு. ஒரு ஆலிம், இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிந்தவங்க தான், சின்ன பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்காது, தெரிந்தவர்கள் எங்கள் பகுதியை சார்ந்தவங்க தான். அவங்க ரொம்ப பேணுதல் மிக்கவர்கள். துவா ஓத ஆரம்பித்தான்னு சொன்னா சுபஹானல்லாஹ் எல்லா ஒலிமார்களிலிருந்து அப்படியே ஓதிக்கிட்டே வருவாங்க. நிறைய ஒலிமார்கள் பேரை சொல்லிக்கிட்டே வருவாங்க. நாங்கள்லாம் சின்ன வயசுல ரொம்ப சடைவோம், என்னடா இவ்வளோ நேரம் ஓதுனாங்களே என்று. அது குழந்தை பிள்ளை தனத்தில் சின்ன வயசுல இருக்கும் பொழுது. இப்போது எங்களுக்கு புரிகிறது. அவர்கள் அப்படியெல்லாம் ஓதிக்கொண்டு வரும் பொழுது நாங்கள் அவங்களுக்கு ஒரு பேரையும் வச்சோம். அவங்க அங்கேருந்து வர்றாங்க, தமிழகத்து தர்கா வர்றாங்க, இந்த தமிழகத்து தர்காக்கள் நிறைய அப்படியெல்லாம் நாங்கள் அந்த ஆலிமை சொல்லி இருக்கிறோம். அவங்க பெரியவங்க. புகாரி ஷெரீஃபிலே வந்து உட்கார்ந்து இருப்பார்கள், சலவாத்தை சப்தமிட்டே சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், வேற எதையும் பார்க்க மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமங்கள் வரும் பொழுதெல்லாம் சலவாத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அப்படி ஒரு பேணுதலான ஆள். அதே சமயத்தில் மாணவர்களுடைய விஷயத்தை ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்க, ரொம்ப கண்டிஷனாக இருக்கக்கூடியவர்கள், மௌலிது ஷெரீஃபை ஓதக்கூடியவர்கள். இவர்கள் ஒரு வெள்ளிக்கிழமை அன்று வஃபாத்தானாங்க. ஒரு வெள்ளிக்கிழமை வஃபாத்தாராங்க. அவங்க வஃபாத்தாகும் பொழுது நாங்கள் அந்த இடத்துல இருக்கிறோம். அவங்க இருக்கிறாங்க, பின்னால் விழுந்து அவங்க மேலே ஒரு மஹப்பத்தும் ஏற்பட்டு அவர்களோட ரொம்ப பாசமாக இருக்கக்கூடிய சமயத்தில் அவர்கள் சக்கராத்தில் இருக்கிறான்னு கேள்விப்பட்டு நாங்கள் அங்கே போயிருக்கிறோம். இது பல தடவை நான் சொல்லியும் இருக்கிறேன். அப்படி சென்று நாங்கள் பார்க்கும் பொழுது அவங்களுடைய ரூஹு பிரியக்கூடிய தருவாய். அவங்க சொன்ன வார்த்தை 3 தான், 3 வார்த்தைகள் சொன்னார்கள். யா அல்லாஹ் என்று சொன்னாங்க. முதல்ல அழைத்தார்கள், யா ரசூலல்லாஹ் அப்படின்னு அழைக்கிறாங்க. யா முஹய்யித்தீன் என்று அழைத்தார்கள். வல் ஆகிரத்து ஹைரும் வாபுகா, ஆகிரத்து ஹைரானதும் நிரந்தரமானதும் என்ற வசனத்தை ஓதுனாங்க. இதோட தான் அவங்களோட ரூஹு பிரியுது. நாங்கள் அங்கேயே இருக்கிறோம், மௌத்தாயிட்டாங்க. அதோட நாங்கள் கண்கூடாக பார்த்தது, காதாக நேராக கேட்ட நிகழ்வு நான். ஆக யா அல்லாஹ் யா ரசூலுல்லாஹ் யா முஹய்யித்தீன், யா அல்லாஹ் அழைச்சது சரி, அது எல்லாருக்கும் ஓகே. யா ரசூலுல்லாஹ்னு கூப்பிட்டுருக்காங்களே, கூப்பிட முடியுமா? சக்கராத்துல யா முஹய்யித்தீன் கூப்பிடலாமா? ஷேக்மார்களை கூப்பிட முடியுமா? இப்படியெல்லாம் கூப்பிட்டு தான் அவர்கள் வஃபாத்தானார்கள். வஃபாத்தாகி ஏறக்குறை அடக்கியாச்சு, அடக்கலாம் முடிஞ்சு ஏறக்குறைய 2 வருடத்திற்கு பிறகு அவர்களுடைய மனைவி வஃபாத்தாராங்க. அவங்க பக்கத்திலேயே நம்ம ஊர் வழக்கப்படி பக்கத்தில் ஜனாசாக்களை தோணும் சொந்தக்காரர்களை, அது சுன்னத்து. சில பேர் தெரியாம என்ன செய்வாங்க, ஏன்னா அங்கே தான் அடக்கணுமான்லாம் கேட்பாங்க. அப்படி கிடையாது. பக்கத்தில் அருகிலே உறவினர்களை பக்கத்தில் அடக்கிறது என்பது சுன்னத்தாக்கப்பட்ட விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டால், அவருடைய பிள்ளைகள் ஜியாரத்தை செய்ய வரும்போது, அவங்களுக்கு ஃபாத்தியா ஓத வரும்போது ஒரே இடத்துல இருந்து எல்லாருக்கும் என்ன செஞ்சிருவாங்க, அந்த ஜியாரத்தை செய்வாங்க. இது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. ஜன்னத்துல் பக்கீயிலையும் கூட நம்ம போய் பார்க்கலாம்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்தவர்கள்லாம் ஒரு இடத்துல அடக்கப்பட்டிருப்பாங்க. இது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ஷரியத்து நமக்கு சுன்னத்து என்றும் சொல்லுகிறார். அதே போன்று இவர்கள் வஃபாத்தாகி ஏறக்குறைய 2 வருடம் என்று நினைக்கிறேன். அவர்களுடைய மனைவி வஃபாத்தானாங்க. அவங்க பக்கத்தில் அடக்குறாங்க. அப்போ சொந்தக்காரங்க சொல்லுவாங்களே எங்கன்னா அடக்கணும்னு கேட்பாங்க. நம்ம ஊரில் கேட்கறது வழக்கம் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அது நடக்குது. எங்கே அடக்கணும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல அவன் அடக்கி இருக்குதுன்னு சொல்லி அது மழை பெஞ்சு அந்த கபூர்லாம் இப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் இல்லை. கொஞ்ச நாளைக்கு அந்த கபூர் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அடையாளம் தெரியாமல் போயிடும். அடையாளம் இல்லாமல் இருந்தால் அந்த இடத்துல காட்டப்பட்டதும் அவர் தோண்டியதும் எதை தோண்டினார் என்றால் சேம் அந்த கபரையே தோண்டிட்டார். தோண்டும் பொழுது கடைசியில் அந்த தோண்டியவர் திடீரென்று சப்திக்கிறார். நாங்களெல்லாம் ஓடி போய் பார்க்கிறோம். அங்க ஒரு ஜனாசா அப்படியே இருக்குது. அவர்கள் இருக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் திகைப்பு. ஒரு ஹியால் மாறி இன்னைக்கு மூத்தானது யாரை அடக்கி இருக்கிறோம் என்றெல்லாம் அந்த நினைவு எங்களுக்கு பேதலித்தது. அந்த யா அல்லாஹ் யா ரசூலுல்லாஹ் யா முஹய்யித்தீன் என்று அழைத்த அந்த பெரியவர், அந்த நேசர் அப்படியே அவங்களுடைய ஜனாசா இருக்குது. அவங்களுடைய கஃன் துணிகள் கூட கெட்டு போகல. அப்படி பளிச்சில் இருக்கு. புதுசா அடக்கிற மாதிரி இருக்கு. இதுதான் உண்மை. நம்முடைய பெருமக்கள் நமக்கு காட்டி தந்த அந்த வழி இருக்கிறதே, அது சத்திய வழி என்பதற்கு இது ஒரு அடையாளம் என்பது. இதுதான் அடையாளம் என்று சொல்லல, இதுவும் ஒரு அடையாளம். இப்படி நிறைய அடையாளங்கள் இருக்கிறது. அருமையான கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் மௌலிது ஓதப்பட்டதான்னு கேட்டாங்க. மௌலிதுனா புகழ் பாடல்கள் பாடப்பட்டிருக்கான்னு கேட்டாங்க. ஆமா பாடப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு வந்தா மறுத்துக்கிட்டே வந்தார்கள். இப்போ என்ன சொல்கிறார்கள்? ஆமா ஓதப்பட்டிருக்கு, பாடப்பட்டிருக்குது, அது உண்மைதான். ஆனா எப்ப பாடப்பட்டது தெரியுமா? யுத்த களங்களுக்கு செல்லும் பொழுது. சரி, அப்ப யுத்த களங்களுக்கு செல்லும் பொழுது மௌலிது ஓதப்பட்டிருக்குங்கிறத கன்ஃபார்ம் எல்லாரும் முடிஞ்சு போச்சு. ஆனா இப்ப நாம சொல்றோம் யுத்த களங்களுக்கு மாத்திரமல்ல, யுத்த களங்களுக்கு செல்லும் பொழுது அப்படி பாடல் படிச்சிருக்கிறாங்க. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃபினுடைய ஒரு பகுதியில நடந்து போறாங்க. பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சார்ந்த பெண்கள் அந்த பக்கத்திலே இருக்கிறாங்க. பனு நஜ்ஜார் கோத்திரமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தாயார் கோத்திரமும், இன்னும் சொல்ல போனால் பெரிய தந்தையினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய அப்துல் முத்தலிப் இருக்கிறாங்களே, அவங்க மதீனாவாசி தான், மதீனால பிறந்தவங்க தான். அவங்களுடைய தந்தையாக இருக்கக்கூடிய ஹாஷிம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க மக்காலையும் ஒரு கல்யாணம் முடிச்சிருந்தாங்க, மதீனாலையும் ஒரு கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. ஆனா மதீனால கல்யாணம் முடிச்சது யாருக்கும் தெரியாது. அங்க ஒரு பிள்ளை பிறந்தது, ஷைபான் அதுக்கு பேரை வச்சாங்க. அந்த பிள்ளை தான் பின்னால என்ன செய்து அப்துல் முத்தலிப் என்று பெயர் மாறி அவங்க மக்காவுக்கு வந்து மக்காவில இருக்கக்கூடிய காபாவினுடைய பொறுப்பை கையில எடுத்துக்கொண்டார்கள். இது நீண்ட வரலாறு சங்கைக்குரியவர்களே. எனவே அவர்களினுடைய அந்த குடும்ப தொடர்புகள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்ப தொடர்பு பனு நஜ்ஜார் கோத்திரத்தோடு இருக்கிறது. அந்த பகுதியில் உள்ள பெண்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு செல்லும் பொழுது அங்க அவங்க பாட்டு படிக்கிறாங்க, மௌலிது ஓதுறாங்க. எப்படி மௌலிது ஓதுகிறார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதோ வருகிறார்கள். இவர்கள் யாரு தெரியுமா? எங்களினுடைய அண்டை வீட்டுக்காரர், எங்க பக்கத்து வீட்டுக்காரர், எங்களுடைய சொந்தக்காரர் என்று அவர்கள் பாடினார்கள். பாடி இருக்கிறாங்களே, என்ன யுத்தத்துக்காக போறாங்க, அங்க எங்க சொந்தக்காரர்னு சொல்லி படிக்கிறாங்க. அந்த பகுதியில் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து செல்கிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பாடுகிறார்கள். நஹ்னு ஜிவாரும் மின் பனி நஜ்ஜாரி யா ஹப்பதா முஹம்மதும் மின் ஜாரி என்று அவர்கள் பாடுகிறார்கள். அபு யாலாவில் இது இடம்பெற்றிருக்கு, இப்னு மாஜாவில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இப்போ இது யுத்த களத்தில் நடந்து பெற்றது அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடியதும் சொன்னார்கள், அல்லாஹ் அறிவான் நான் உங்களை நேசிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நேசம் கிடைக்கிறது லேசான விஷயமா? நான் உங்களை நேசிக்கிறேன். எப்ப நேசிக்கிறேன் என்று சொல்கிறார்கள்? மௌலிது ஓதும்போது. எங்க யுத்தத்துக்காக இங்க போகிறார்கள்? யுத்த போகையில்லை, யுத்தத்திற்கு போகவில்லை, தெருவிலே நடந்து செல்லும் பொழுது அங்கே நடந்த நிகழ்வு. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஷரீஃபுக்கு வந்தார்களே, மதீனா ஷரீஃபுக்கு வரும்பொழுது உள்ளே நுழையும் பொழுது தலஅல் பதுரு அலைனா மின் சனியாத்தில் வதா, யுத்தத்துக்காக வந்தாங்க. அட மக்காலிருந்து மதீனாக்குள்ள நுழைகிறாங்க. அங்கிருந்த மக்கள் எல்லாம் வாழ்த்தி வரவேற்று படிக்கவில்லையா? தெருக்களிலே கோஷமிட்டு சென்றதாக முஸ்லிம் ஷரீஃபினுடைய கடைசி பகுதியில் இடம்பெறுகிறது. யா முஹம்மது யா ரசூல் அல்லாஹ் என்று கோஷமிட்டு கொண்டு சஹாபிகள் மதீனாவில் ஃபீ சிக்கக்கில் மதீனா, மதீனாவினுடைய தெருக்களிலே ஊர்வலம் போனாங்க. ஊர்வலம் போறது சுன்னத்தப்போ, கோஷம் எழுப்புவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து யா ரசூலல்லாஹ் என்று கோஷம் எழுப்பி செல்வது சஹாபிகளினுடைய வழிமுறை. இது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது, முஸ்லிம் ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கிறது. எல்லாம் முறைப்படுத்தப்பட்டதுதான். நாம் செய்யும் எதுவும் தவறான ஒன்று அல்ல. நம்முடைய ஆபாக்கள் காட்டி தந்த வழிமுறைகள் அத்துணையும் முறையானதும் உண்மையானதும் சத்தியமானதும் ஹதீதுகளிலே தெளிவாக இருக்கிறது.
ஆக இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃபுக்குள்ளே நுழையும் பொழுது பாடினார்களே, அங்க யுத்தமா நடந்தது. அப்போ 2 வருஷத்துக்கு பிறகுதான் நடக்குது. பத்ர் யுத்தம் நடந்தது 2வது ஆண்டு. இப்போ உள்ள நுழையிறாங்க, நுழையும் பொழுதே வாழ்த்துகிறார்கள். இன்னொரு முறை யுத்தத்திற்கு போய்விட்டு வந்த பிறகு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு பெண்மணி வருகிறார், வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு நதிர் நேர்ச்சை செய்திருந்தேன். நான் ஒரு நதிர் என்றால் நேர்ச்சை, நேர்ச்சை செய்திருந்தேன். என்ன நேர்ச்சை செஞ்சிருந்தா அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. அப்ப அந்த மணி கருப்பு பொம்பளை, நீக்கிறோ பொம்பளை சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க யுத்தத்திலிருந்து சலாமத்தாக திரும்பி வருவீர்களே ஆனால், நீங்கள் யுத்தத்திலிருந்து சலாமத்தாக நீங்கள் திரும்பி வருவீர்களே ஆனால், நான் உங்களுக்கு முன்பாக தஃப் அடித்து, ரபான் இந்த தப்ஸ் அடிக்கிறோம், தப்ஸ் அடித்து படிப்பதாக உங்களை வாழ்த்துவதாக நான் நதிர் செஞ்ச நேர்ச்சை பண்ணியிருந்தேன். இது யுத்தமா நடக்குது. யுத்தம் முடிஞ்சு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு பொம்பளை வந்து கேட்கிறாங்க, கருப்பு பொம்பளை, யார சொல்லலாம், அல்லாஹ் உங்களை சலாமத்தாக திருப்பி அனுப்புவானையானால் உங்களுக்கு முன்பாக நான் தஃப் அடித்து நான் பைத்து படிப்பதாக மௌலிது ஓதுவதாக நான் நேர்ச்சை செய்திருந்தேன் என்று சொன்ன போது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அப்படி நேர்ச்சை செஞ்சிருந்தா பாடு, இல்லைன்னா தேவையில்லை. அந்த பெண் பாடுகிறார். அது இதில் இருக்கிறதா இல்லையா? இது இவ்வளவு இப்ப எது யுத்தமா நடந்திருக்கிறது, யுத்தம் முடிந்து வந்த பிறகு நடந்திருக்கிறது. இப்படி எத்தனையோ விஷயங்களை நாம் பார்க்க முடிகிறது. கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, பாடுறாங்க. அது யுத்த காலம் அல்ல, அது யுத்த களம் அல்ல. அவர்களை வாழ்த்து பாடியவைகள் ஹதீதுகளில் இருக்கிறது. யுத்த களங்களிலும் பாடியிருக்கிறார்கள். யுத்த களங்களில் பாடியது உண்டு, யுத்த களம் அல்லாத காலத்திலும் பாடியது உண்டு. மஸ்ஜிதிலே உட்கார்ந்து பாடியிருக்கிறார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மிம்பரை மஸ்ஜிதிலேயே போட்டு கொடுத்து, ஒரு மேடை, பள்ளிவாசல்ல மௌலிது ஓதுறதுக்கு மிம்பர் போட்டு கொடுக்கிறது சுன்னத்துன்னு இருக்கு, மேடை அமைக்கிறது ஹதீதுல உள்ளதுதான். அதை அவங்களே ஏத்துக்கிறாங்க, மேடை அமைச்சு கொடுத்தாங்க. ஆனா எல்லாரும் பாடக்கூடாது, ஒரு ஆள் தான் பாடணும். வந்துட்டாங்கல்ல, அல்ஹம்துலில்லாஹ். அதாவது பெரிய விஷயம், ஒரு ஆள் தான் அங்க பாடினாரு. ஹஸ்ஸான் இப்னு சாபித் மட்டும்தான் பாடி இருக்கிறார் மேடை அமைத்து. அப்படி இப்ப அவங்க பேசுறாங்க, அவங்களுடைய பேச்சிலே இப்ப வருது. இவ்வளவு நாம பல முறை சொல்ல சொல்ல மக்கள் அவர்களிடத்து போய் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க புகாரில் ஹதீஸ் இருக்குங்கிறாரு, திருமதியில் ஹதீஸ் இருக்குதுங்கிறாரு, இப்னு மாஜால இருக்குதுங்கிறாங்க, மௌலிது எல்லா ஹதீஸ் கிரந்தத்திலும் இருக்குதுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்களே, நீங்க என்ன சொல்றீங்க என்று திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது அவர்கள் என்ன செய்ய முடியல. எவ்வளவு காலத்துக்கு தான் பொய்யை மறைச்சிட்டு வைக்க முடியும்? வெளியில வர ஆரம்பிச்சுட்டு படிக்கலாம், அது யுத்த களங்கள்ல படிக்கலாம். ஹஸ்ஸான் இப்னு சாபித் இந்த பள்ளிவாசல் வச்சு ஓதுறதெல்லாம் எல்லாரும் ஓதக்கூடாது, ஒரு ஆள் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆள் படிக்கணும், அல்ஹம்துலில்லாஹ். ஒரு ஆள், ஒவ்வொரும் ஒரு ஆள் தானே, நான் ஒரு ஆள், நீங்க ஒரு ஆள், ஒவ்வொரு ஆளா உட்கார்ந்து படிப்போம், அது மௌலித் கூட்டாயிடும். இப்படி ஒரு விளக்கத்தை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே என்ன என்று கேட்டால், ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் போட்டு கொடுத்தார்கள். மிம்பரை போட்டு கொடுத்து அவர்கள் என்ன செய்தார்கள், அதிலே ஏறி மௌலிதும் ஓதினார்கள், அவர்கள் பாடல் படித்தார்கள் என்றெல்லாம் இருக்கிறது. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இன்னொரு ஹதீஸை சொல்றாங்க பாருங்க. அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்க அவர்களை சூழ்ந்து சஹாபிகள் ஒட்டுமொத்தமாக பாடல் படிப்பார்கள். வஹுவ யதபஸ்ஸம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசித்து புன்முறுவல் பூத்தவர்களாக கேட்டுக்கொண்டிருப்பாங்க. ஆயிஷா நாய் அறிவிக்கிறாங்க. இது என்ன, இப்போ ஒட்டுமொத்தமா படிச்சு தானே இருக்கிறாங்க. ஆக இப்போ ஒரு ஆள் ஓதுற வரைக்கும் வந்திருக்கிறாங்க. மௌலிது ஓதலாம், ஆனா யுத்த களங்களுக்கு போகும்போது ஓதலாம். ஆனா ஒரு ஆள் என்ன செய்யணும், ஒரு ஆள் தான் படிக்கணும். மெம்பர்ல படிக்கிறாங்க, ஒரு ஆள் படிக்கணும். அப்ப மெம்பர்ல படிக்கணும், இனி மெம்பர்ல மௌலிதுகள் ஓதணும் அப்படிங்கறத அவங்களே என்ன செய்கிறார்கள், ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு விஷயத்தை அவர்களை வைக்கிறாங்க, அப்படி படிக்கலாம், மார்க்கத்தில் தடை இல்லை. ஆக அதாவது அவங்க படிக்கலாம்னு சொல்லுவாங்க, படிக்கலாம்னு என்ன அர்த்தம், மௌலிது ஓதலாம், அதான் அர்த்தம். மௌலிது ஓதலான்னு வார்த்தை வராது இல்லை அவங்க வேடு. பாடல் படிக்கலாம், கவிதைகள் படிக்கலாம், ஆனால் ஒன்று, அதற்கு எந்த நன்மையும் கிடையாது. இப்ப அது வந்திருக்குது, இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் காலம் போகணும் அதுக்கு நன்மை உண்டுன்னு சொல்றதுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளை பாட வைத்திருக்கிறார்கள், மெம்பர் போட்டு பாட வச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும், ஒரு நன்மை இல்லாத விஷயத்தையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூண்டி இருக்கிறாங்க? மெம்பர் எடுத்து பள்ளிவாசல ஒரு மெம்பரை போட்டு மேடையை போட்டு பாடுன்னு சொன்னா ஒரு நன்மை இல்லை என்று இருக்குமே. ஆனால் இந்த தேவையில்லாத நன்மையே இல்லாத ஒரு விஷயத்தை ரசூல் செய்ய சொல்லுவாங்களா? செய்வார்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் ஏவினார்களோ அதையெல்லாம் எடுத்து நடங்கள்ங்கிறான் அல்லாஹ். அப்பவே அது இபாதத்துன்னு ஆயிடுச்சு.
அவங்க என்ன சொல்றாங்களோ அதையெல்லாம் எடுத்து நடங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இபாதத்து தானே. அல்லாஹ்வே சொல்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுது, ரசூல் எதையெல்லாம் கொண்டு வந்தார்களோ ஏவினார்களோ அதையெல்லாம் எடுத்துக்கங்க. அப்ப அது இபாதத்தாக இருக்க போய் தானே எடுக்க சொல்லி இருக்கிறான் அல்லாஹ். சரி, அல்லாஹ் சொல்ல இல்லைனாலும் அது இபாதத் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபட்டால் அது எனக்கு வழிபடுவதுங்கிறான் அல்லாஹ். மை யுத்திஇர் ரசூல ஃபக்கத் ஆதா அல்லாஹ், யார் ரசூலுக்கு வழிபட்டார்களோ அவர் எனக்குத்தான் வழிபட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். மை யுத்திஇர் ரசூல ஃபக்கத் ஆதா அல்லாஹ், ரசூலுக்கு வழிபட்டவர் எனக்கு வழிபட்டவர் தான் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகிறான். எனவே இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மெம்பரை போட்டு கொடுக்குறாங்க. மெம்பரை போட்டு அவங்க உட்கார்ந்து பாடுறாங்க, சஹாபிகள் உட்கார்ந்து பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு தவாபி இல்லாத வேலை, நன்மை இல்லாத ஒரு வேலையா இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் ஆதரித்து சிரிச்சு கேட்டுட்டு இருப்பாங்களோ? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த இடத்தில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு புரியுதா? நல்ல விளங்கி கிடந்த சகோதரர்களே, உண்மையிலேயே அவர்களுடைய இதயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்த நிலை என்ன என்பது இதையெல்லாம் வெளிப்படுத்துது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் உயர்வாக கருதவே இல்லை. அப்படி என்றால் வீண் வேலையை ஏவி இருக்கிறார்கள், ஒரு நன்மை இல்லாத வேலையை ஏவி இருக்கிறார்கள் என்ற சூழலை பார்த்து இவர்கள் சொல்லாமல் சொல்லுகிறார்கள் என்றால் உண்மையில் இவர்கள் யார்? யோசித்து பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு கட்டத்திலே கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தன்னுடைய மேலங்கியை எடுத்து போத்துகிறார்கள், பாடல் பாடி இருந்ததற்காக. செய்தார்களா இல்லையா? அதையும் அவங்க ஏத்துக்கிறாங்க. அப்ப இது ஒரு வீண் வேலையா? அல்லாஹும்ம அய்யிதுஹு பிரூஹில் குதுஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யார்? ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பாடுறதை பார்த்துட்டு, இறைவா அங்க மௌலித் ஓதுறதை பார்த்துட்டு, இறைவா இவரை, யார்? ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ரூஹுல் குதுஸ் என்று சொல்லக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு உறுதிப்படுத்துவாயாக என்று துஆ செய்றாங்க. எதுக்கு? மௌலித் ஓதுனதுக்கு. யாரெல்லாம் மௌலித் ஓதினார்களோ அவர்களுக்கெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய ஆசி இருக்கிறதுங்கிறாங்க. அப்ப அந்த ஆசையிலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உடைய ஆசையிலிருந்து தூரப்படுத்துவது தானே அது. அவருக்கு தானே சொன்னாங்க, அவருக்கு சொன்ன நமக்கு இல்லையா? சஹாபிகளை பார்த்து நீங்க தொழுவுங்கன்னு தான் சொன்னாங்க. அப்ப இந்த தொழுகை நமக்கு கிடையாதோ? தொழுகை யாரை பார்த்து சொன்னாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் தொழுவதை போன்று நீங்க தொழுவுங்க. நீங்க பாக்குறீங்க இல்லையா எப்படி அந்த ஹதீஸ் இருக்கு? இந்த ஹதீஸை இப்பவும் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது அவங்களுக்கே மாற்றம். எப்படி மாற்றம் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன? நான் தொழுவதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ அப்படி தொழுவுங்க. நம்ம பார்க்கிறோமா? ஹதீஸ் அப்படித்தானே இருக்கு. சல்லு கமா ரஅய்துமூனி, நீங்கள் என்னை எப்படி பார்க்கிறீர்களோ அப்படி தொழுவுங்கள். நாம எப்படி பார்க்கிறோம்? அப்ப நம்ம தொழ முடியாது. யாரை நம்ம பார்த்தோம்? சஹாபிகளை பார்த்தோமா? அப்ப பார்த்தது யார்? சஹாபிகள் பார்த்தார்கள். சஹாபிகளை பார்த்தது யார்? தாபியன்கள் பார்த்தார்கள். தாபியன்களை பார்த்தது யார்? தபஅத் தாபியன்கள் பார்த்தார்கள். அப்படிதானே வந்திருக்கு. ரசூலுல்லாஹ் நம்ம நேரா பார்த்தோமா? பார்த்து நம்ம தொழுகிறோமா? அவர்கள் தொழுவதை போன்ற நாம் பார்த்தா நம்ம தொழுது கொண்டிருக்கிறோம். இன்று யாரை நாம் பின்பற்றுகிறோம்? நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள்? ரசூலை பார்த்து நீங்க தொழுகிறீங்களா? அப்ப ஹதீஸ்ல இருக்கிறது என்று சொன்னால் ஹதீஸை சொன்னது யாரு? அந்த ஹதீஸை கையிலே கொண்டு வந்து தந்தது யார்? சஹாபிகள் சொல்ல, தாபியன்கள் சொல்ல, தபஅத் தாபியன்கள் சொல்ல, இமாம்கள் கையில கொண்டு தர்றாங்க. இவர்களை எல்லாம் பின்பற்றக்கூடாது என்று சொன்னால் இவர்கள் தந்த கிரந்தங்களை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆக இஸ்லாத்தினுடைய பேசிக்கே உடைந்து விடும். இஸ்லாத்தினுடைய அடிப்படையே, அசாஸ், அதனுடைய ஃபண்டமெண்டலையே உடைக்கக்கூடிய கர்மங்கள் இது. எனவே இதற்கு நாம் ஒருபோதும் துணை போகக்கூடாது. அவங்க சொல்லுதல் அப்படி நன்மை உண்மை இருக்குமோ அப்படின்னு கூட நினைக்காதீங்க. ஏதாவது உண்மை இருக்குமோ? அப்படி இருக்குமாமே, ஹதீதாமே. என்ன ஹதீது? அவங்க குர்ஆனே ஓதி காட்டினாலும் சரிதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இந்த முனாஃபிகீன்கள் இருக்கிற பாருங்க, நயவஞ்சகர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகம் வர்றாங்க. இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன காலு நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாயகமே இந்த முனாஃபிகீன்கள் உங்களிடத்திலே வந்தால் உங்களை பார்த்து அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் அல்லாஹுடைய ரசூல் என்று நாங்கள் சாட்சி சொல்கிறோம். காலு நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய திருத்தூதர் நீங்கள் என்று திட்டமாக, நீங்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர், இன்னக லரசூலுல்லாஹ் வரைக்குது, ரெண்டு உறுதிப்படுத்துறாங்க. அல்லாஹ்வின் திருத்தூதர் என்று நாங்கள் உறுதியாக சொல்கிறோம், சாட்சி சொல்கிறோம்ங்கறாங்க. இந்த முனாஃபிகீன்கள் ரசூலுல்லாஹ் பார்த்து நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய திருத்தூதர்னு சொல்றாங்க. இது உண்மையா பொய்யா?
அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்து நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொன்னா இது உண்மையா பொய்யா? நம்ம உண்மையை நினைப்போம். அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, வல்லாஹு யஅலமு இன்னக ரசூலு வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன். இந்த முனாஃபிகீன்கள் பொய் சொல்றானுவ அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லையா? அதையும் அல்லாஹ் சொல்றான். நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல்ங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். நீங்க அல்லாஹ்வினுடைய திருத்தூதர் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். வல்லாஹு யஅலமு, அல்லாஹ் அறிவான் நீங்க அவனுடைய திருத்தூதர்ங்கிறது. ஆனா அவன் சொல்றது இருக்குது பாருங்க, அவன் உண்மை சொல்லல, அவன் பொய்ய சொல்றான், அவன் பக்கா பொய்ய சொல்றான். அதே மாதிரி அவன் குர்ஆனை ஓதி காட்டினாலும் சரி, ஹதீதுகளை ஆதாரங்களோடு அள்ளி போட்டாலும் சரி, 6042 வருது, 148 வருது, அதுல வருது 42:38, என்ன நம்பரை சொன்னாலும் சரி, நம்பர்ல தான் நிறைய போய் வம்பா விழுந்து மாட்டி இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அந்த நம்பர்ல அந்த ஹதீஸ் இருக்கா? இருக்கட்டுமே, அதுக்கு விளக்கம் அதுதானாங்கிறதெல்லாம் மக்கள் பார்க்கறது இல்லை. இந்த நம்பரை சொல்லி சொல்லியே இவர்கள் சிக்கி சீரழிந்து போயிருக்கிறாங்க நம்முடைய மக்கள். எனவே அதிலிருந்து வெளிவர வேண்டும் சங்கைக்குரிய பெருமக்களே. ஆக நாளை மறு உலகத்தில் நம்முடைய அகாயித், நம்முடைய சித்தாந்தம் குறித்து விசாரிக்கப்படும். சல்லல்லாஹு சொல்றாங்க இல்ல, என்னுடைய சமுதாயம் 73 பிரிவினர்களாக பிரிவார்கள், அதில் ஒன்றுதான் ஜெயம் பெற்றது என்று சொல்லும் பொழுது அந்த ஒன்றிலே நாம் இருக்க வேண்டுமா இல்லையா? நாம் இருக்கும் இந்த கொள்கை தான், அதுதான் உண்மையானதும் அதுதான் சத்தியமானதும். இதற்கு நிறைய ஆதாரங்களை நாம் சொல்லிக் கொண்டே வந்திருக்கிறோம். இது உண்மை இல்லை என்று இருக்குமையானால் நம்முடைய ஆவாக்கள், நம்முடைய அவுலியாக்கள், நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாரும் பாத்தில் இருந்துன்னு வந்துடும். அப்படி சொல்ல முடியுமா? நாம ஒருபோதும் சொல்ல போறது இல்லை. அவங்க சரியான வழினா நாம சரியான வழி. இன்னொன்னு புரிஞ்சுக்கிடணும், நாம் இந்த கொள்கையில் நம்முடைய ஆபாக்கள் இருந்த சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கையில சரியாக இருந்து வணக்க வழிபாடுகளில் சில குறைவுகள் ஏற்பட்டால் என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ் சொல்றான். நாம கொள்கையில சரியா இருக்கோம், நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய ஆபாக்கள் என்ன ஈமானிலே இருந்தார்களோ, என்ன கொள்கையிலே இருந்தார்களோ, என்ன நம்பிக்கையிலே இருந்தார்களோ, அந்த நம்பிக்கையில் நாம் உறுதியாக இருந்து நம் வணக்க வழிபாடுகளில் ஏதாவது குறைபாடுகள் ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் ذُرِّيَّتُهُم بِஈமான் அல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتَهُம் வமா அலத்னாஹும் மின் அமலிஹிம் மின் ஷை. எவ்வளவு அழகாக சொல்றான். வல்லதீன ஆமனு சில மக்கள், வத்தபஅத்துஹும் ذُرِّيَّتُهُம் அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களினுடைய வாப்பாமார்கள் அப்பாமார்கள் இருந்த அந்த ஈமானை பின்பற்றி அந்த கொள்கையை பின்பற்றி இருந்தால் அவங்க சொர்க்கம் போவாங்கல்ல. அந்த வாப்பாமார்களோட அப்பாமார்களோட இந்த பிள்ளைகளையும் நாம் கொண்டு சேர்த்து விடுவோங்கிறான். இப்ப நாம வாப்பாட கொள்கையில் இருக்கணும். நம்ம அப்பாமார்கள் இருந்த நாதாக்கள், வாப்பான்னு சொன்னா நம்முடைய நாதாக்கள், நம்முடைய மூதாதையர்கள், பெரிய ஷம்சுதீன் ஒலியுல்லா, சின்ன ஷம்சுதீன் ஒலியுல்லா, சாம் ஷாபுதீன் ஒலியுல்லா, சுலைமான் ஒலியுல்லா, இந்த பெருமக்களாக இருக்கக்கூடிய நாதாக்கள், இவர்கள் என்ன கொள்கையில் இருந்தார்களோ அவர்களாம் நேர்வழிப்பட்டவங்க, அவங்களாம் சாலிஹீன்கள் நம்ம உறுதியா நம்புறோம். அந்த நம்பிக்கையில குறைவில்லை. அதுல நாம் உறுதியாக இருப்போமையானால், அந்த கொள்கையிலேயே நம்முடைய நடவடிக்கைகள் இருக்குமையானால் அல்லாஹ் சொல்றான், அல்ஹக்னா பிஹிம் அவர்களோடு நாம் சேர்த்து விடுவோம், ذُرِّيَّتَهُம் அவர்களுடைய பிச்சலங்களை கொண்டு சேர்த்துருவோங்கிறான் அல்லாஹ். எவ்வளவு அழகாக குறிப்பிடுறான். அப்ப அந்த விஷயத்துல நாம சரியா இருக்கணும். கொள்கை விஷயத்தில், அகீதாவினுடைய விஷயத்திலே நாம் மிகச் சரியாக இருந்தால் நாளை நம்முடைய வணக்க வழிபாடுகளில் ஏதாவது குறைவு ஏற்பட்டாலும் கூட அல்லாஹ் அதை மன்னித்து, சரி இவன் சரியா என்ன செஞ்சிருக்கிறான், நம்முடைய என்னை நேசித்த, நான் யாரை நேசித்தேனோ அந்த பெருமக்களை பின்பற்றி வந்திருக்கிறான். அல்லாஹ்வா நேசிக்கப்பட்டவர்கள் இல்லையா? அந்த பெருமக்களை, அந்த நாதாக்களை பின்பற்றியதின் காரணத்தினால் அவர்களோடு நம்மையும் கொண்டு அல்லாஹ் சேர்க்கிறான். அதனால அவங்களுடைய, சரி இந்த பார்ப்பா, நீ 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்க, நீ 100 பாப்பாமார்களை நம்முடைய ஆபாக்களை நீ 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்கிறா, அவன் 20 மார்க் தான் வாங்கியிருக்கிறான். இப்போ பாஸ் பண்ணான்னு 15 மார்க் வேணும் குறைஞ்சபட்சம், ஜஸ்ட் பாஸ். ஒரு 15 35க்கு வரணும் 15. அதனால உங்ககிட்ட இருந்து என்ன செஞ்சு நான் சேர்த்து வச்சுறேன், உன்ட ஒரு 15 எடுத்து அங்கே கொடுத்துட்றேன். அப்போ அவன் பாஸ் ஆகிடுவான். நீ 85, உனக்கு 85. அப்போ நம்ம ஆபாக்களுக்கு 85, நமக்கு 35. அப்படியா? அதுவும் இல்லைங்கிறான். இங்கிருந்து நம்ம சேர்த்து வச்சிருவோம், ஆனா உங்களுக்கு ஒன்றும் குறைக்க மாட்டோம். நீங்க 10% தான். ஒமா அலத்னாஹும் மின் அமலிஹிம் மின் ஷை அவர்கள் செய்த அமல்களில் இருந்து, நன்மையிலிருந்து எதையும் நாம் குறைக்க மாட்டோம் என்கிறான். இது எதை போல என்று சொன்னால், ஒரு மெழுகுவர்த்தி, அந்த மெழுகுவர்த்தி இருந்து இன்னொரு மெழுகுவர்த்தியை படுத்துகிறோம். அந்த மெழுகுவர்த்தி, முதல் மெழுகுவர்த்தியினுடைய வெளிச்சம் குறைஞ்சிருமா? குறைய போறதில்லை.
ஆனால் ரெண்டாவது மெழுகுவர்த்தி மூடி இருந்த மெழுகுவர்த்திக்கு என்ன செஞ்சிருது? வெளிச்சம் கிடைக்குது, அதுவும் வெளிச்சம் விட ஆரம்பித்து விடுகிறது. இதை போன்று ஆபாக்களாக இருக்கக்கூடிய அவர்கள் சரியான வழியிலே இருந்தவர்கள், அந்த நாதாக்களை, அவுலியாக்களை, ஆபாக்களை யார் சரியாக அந்த கொள்கையில் ஈமான்ங்கிறான் அல்லாஹ், அந்த ஈமானோடு அவர்கள் பின்பற்றி இருப்பார்களே ஆனால் அவர்களை இவர்களோடு நாம் என்ன செஞ்சிருவோம்? சேர்த்து வைத்து விடுவோம். ஆனால் அதற்காக அந்த ஆபாக்களினுடைய பெற்றோரினுடைய நன்மைகளை நாம் குறைக்க மாட்டோம். அவங்களுக்கு உள்ளது 10% கிடைச்சிரும் என்று அல்லாஹ் குறிப்பிடும் அளவிற்கு நம்முடைய வழி மிக தெளிவானதாகவும் பரிசுத்தமானதாகவும் தூய்மையானதாகவும் இருக்கு. இப்ப இது வந்திருக்கு. இப்ப இந்த வஹாபி கொள்கைன்னு வைங்க, இன்னொரு கொள்கை ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இப்பதான். அது என்ன அப்படின்னு சொன்னா, குரான் மட்டும் அகலே குரான் ஹதீஸே தேவையில்லைன்னு அவன் பேசிட்டு இருக்கான். இப்படிலாம் வரும். அவன் என்ன கேட்கிறான் பாருங்க. அவன் கேட்கிற கேள்வி, புதிய நினைவூட்டல் ஒரு பத்திரிகை நடத்துறான். அதுக்கு இவங்க சொல்றாங்க, அதுக்கு நாங்க தானே மாறி அடிக்கிறோம். என்ன மாறி? உங்கள்கிட்ட இருந்து போனவன் தானே அவன். அவர்களை எதிர்த்து நாங்கள் தான் போராடுகிறோம். என்ன போராடி? அவர்களை வளர்த்து விட்டதே நீங்க தானே. இந்த படி ஏறி வந்ததுக்கு பிறகு இமாம்கள் தேவையில்லை, அவுலியாக்கள் தேவையில்லை, யாரையும் பின்பற்ற தேவையில்லைங்கிற நிலைமைக்கு வந்து குர்ஆன் ஹதீஸ் மட்டுமே போதுங்கிறது வரும்பொழுது அதற்கு பிறகு அவன் சிந்திக்கிறான். அவன் என்ன சொல்றான்? அவன் பத்திரிகையில என்ன, இமாம் புகாரி சொன்னாங்கன்னு சொல்றீங்க. இமாம் புகாரி சொல்றாரு, எனக்கு ஹத்ததுனல் ஹுமைதி எனக்கு அறிவித்தார். ஹுமைதி சொல்றாரு, எனக்கு அவர் அறிவித்தார். அவர் சொல்றாரு, எனக்கு அவர் அறிவித்தார். அவர் ஒரு சஹாபியை சொல்றார், அவர் எனக்கு அறிவித்தார். அவர் சொல்றாரு, எனக்கு ரசூலுல்லாஹ் அறிவித்தார். இதுக்கு என்னங்க ஆதாரம் கேட்கிறான். அவன் அங்கேயே கை வைக்கிறான். இமாம் புகாரி சொல்லக்கூடிய எனக்கு ஹுமைதி அறிவித்தார்னா ஹுமைதி அறிவித்தாரா? அது உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? நமக்கு தெரியாது. ஹுமைதிக்கு இன்னொருத்தர் அறிவித்தார். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி முவத்தால சொல்றாங்க, ஹத்ததனி நாஃபி, எனக்கு நாஃபி அறிவிச்சாங்க. அவங்களுக்கு இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிச்சாங்கன்னு சொல்றாங்க. அந்த மாலிக் இமாம் நீங்க சொல்றீங்களே, அந்த மாலிக் இமாமுக்கு நாஃபி அறிவித்தாரா? அது உங்களுக்கு தெரியுமா கேட்கலாம். இப்ப நம்ம மக்கள் என்ன பார்ப்பாங்க? ஆமா, நியாயம் தானே, விளங்குமா? இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்ன நிலை ஆகும். இந்த நிலை உருவாகி விட்டது. உருவாகி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இந்த சமுதாயத்தை நாசப்படுத்தியது யார்? அந்த அளவுக்கு வந்து சேர்ந்துரும். இதுல போயிட்டேன்னு சொன்னா அதுல வர்றது வந்து பெரிய ஒரு விஷயம் இல்லை. இந்த லைனுக்கு போயிட்டா அதை ஹதீஸ் தூக்கி போட்டு இப்போ பாருங்க, இவங்களே சொல்றாங்க, புகாரியில இருக்கக்கூடிய சஹீஹான 400 சொச்ச ஹதீதுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்ங்கிறாங்க. சஹீஹான ஹதீது வேணும், சஹீஹான ஹதீது வேணும்னு இருந்தாங்க. இப்ப என்ன சொல்கிறார்கள்? புகாரியில இருக்கக்கூடிய 400 சொச்ச சஹீஹான ஹதீதுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். வந்துருச்சு இல்ல? இப்ப 400 சொச்ச ஹதீதுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்வதற்கு இந்த 4000 ஹதீதை ஏற்றுக்கொள்ள 4000 ஹதீஸ் அதில் இருக்கு. மொத்தம் 7000 சொச்சம் ரிப்பீட்டேஷன், திருப்பி 2 தடவை 3 தடவை வரக்கூடியதெல்லாம் நீக்கிட்டு பார்த்தேன்னு சொன்னா 7000, மொத்தம் 7000 சொச்சம் 7275 ஹதீது. இதுல திருப்பி வரக்கூடியது 3000 சொச்சம். இதை நீக்கிட்டு பார்த்தா 4000 ஹதீது. இதுல 400 சொச்ச ஹதீதுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்றால், சகோதரர்களே, உங்களுடைய கவனத்தை முழுமையாக இங்கே திருப்புங்கள். அவங்க என்ன சொல்றாங்க? 400 சொச்ச ஹதீதுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னவங்களுக்கு ஒரு 400 ஹதீதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லுங்க. ஒரு சைபரை போட்டு 4000 ஹதீதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த 400 சொச்ச ஹதீதுகள் சஹீஹான ஹதீதுன்னு அவர்களையே சொல்லி அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன் அப்படின்னா அது குர்ஆனுக்கு முரண்பாடாக இருக்கு. அவனா முரண்பாடா இருக்குன்னு அவனா ஒன்று செஞ்சு முடிவு செஞ்சுக்கிறான். குர்ஆனுக்கு ஒன்றும் முரண்பாடு இல்லை, அவனுக்கு அது முரண்பாடாக இருக்கு. இப்படி சொல்லி இப்படி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, இப்ப இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? யாரு? இந்த குர்ஆன் மட்டுமே போதும், ஹதீது கூடாதுன்னு சொல்லக்கூடியவங்க சொன்னா உங்களுக்கு கொதிச்சிருவீங்க. அவங்க எழுதியிருக்கக்கூடிய வார்த்தைகள் இந்த சமுதாயத்தை பிளவுபடுத்தியது, இந்த சமுதாயத்தை நாசப்படுத்தியது 2 பேர். அந்த 2 பேர் யாரு தெரியுமா? ஒன்னு புகாரி, ஒன்னு முஸ்லிம். இப்படி எழுதலாம். அப்படிதான் இந்த கொள்கை வந்து சேரும். கடைசியில் வந்து இப்ப வந்து வைங்க, இப்படி எல்லாம் வந்ததுக்கு பிறகு பண்ணக்கூடிய பேஸ் உடையதா இல்லையா? அடுத்தவர்கள் என்ன சொல்ல போகிறான் நீங்க பாருங்க. இந்த குர்ஆன் நம்ம ஓதுறவன் இதுதான் ரசூலுல்லாஹ்க்கு இறங்குனதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டா, இதுக்கு என்ன ஆன்சர் நீங்க பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும்? இல்மல், அந்த கைப், மறைமுகமான விஷயங்களை கொண்டு நம்ப வேண்டும் என்பதுதான் ஈமான். எப்போ அந்த மறைமுகமான விஷயங்களை கொண்டு நம்ப வேண்டிய தேவை இல்லை என்பது வருகிறதோ ஈமான் உடையும், சிதைந்து போய்விடுவோம். இன்று அவர்கள் பேசுகிறார்களே, அவர்கள்லாம் யாரு? இந்த வஹாபிசத்திலிருந்து போனவங்க தான். இதுக்கு ஏன்னா படிச்சுட்டாங்க அவங்க. இப்ப அவங்க 2 பேருக்கும் டக்கப்போர் ஆகிட்டு இருக்குது. அவங்க சொல்றாங்க, நாங்க தானே அவங்களோட பேசுறோம், நீங்க தானே வளர்த்து விட்டது. அவர்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது யார்? நீங்க கொண்டு வந்துட்டு இப்ப இதுக்கெல்லாம் மறுப்பு சொல்லுவாங்க. சொல்லட்டும், அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. அருமையான பெருமை அல்லாஹ்வுக்கு தெரியும், அவனுடைய திருத்தூதருக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அல்லாஹ் ரசூல் நாம சொல்லுவோம், அவங்க அல்லாஹ்வோட நிறுத்திக்கிடுவாங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சஹாபிகள்லாம் கேட்கும் பொழுது கேட்பாங்க, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா?
அல்லாஹ் ரசூலு ஆலம். அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் தெரியும் அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. உலக முடிவு நாள் வரை உண்டான செய்திகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்ததாக ஹதீஸில் இருக்கு, புகாரியில் இருக்கு, முஸ்லீமில் இருக்கு. அப்ப எல்லாம் தெரிஞ்சிருக்கிறாங்கல்ல. கியாமத்தில் என்ன நடக்குங்கிறதையும் அறிவிச்சிருக்கிறாங்க. சரி, அருமையான பெருமக்களே, ஆக அடிப்படை மார்க்கத்தினுடைய பேசையை உடைத்தது நம்முடைய இளம் பெண்கள், அன்பு சகோதரிகள், தாய்மார்கள். இந்த விஷயத்தில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும். நாளை அல்லாஹ்விடத்தில் நீங்க வாங்க ஷாஃபி இமாமை பின்பற்றல, ரைட், ஓகே. யாரை பின்பற்றீங்க? நாங்க யாரையும் பின்பற்றல, நாங்க குர்ஆனையும் ஹதீஸையும் தான் பின்பற்றோம், ரைட். உண்மையிலேயே உங்களுக்கு குர்ஆனை ஹதீஸ் நீங்க பின்பற்றீங்களா? நீங்க கல்புல கையை வச்சு யோசிங்க. இரவிலே படுக்கும் பொழுது திக்ரை செய்து விட்டு நீங்க ஸலவாத் ஓத வேணாம், லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டுமாவது நீங்க ஒரு 10 தடவை சொல்லிட்டு உங்க நெஞ்சில கை வைத்து உண்மையிலேயே நாம குர்ஆனை ஆய்வு செய்வதற்கு தகுதி நமக்கு இருக்கிறதா? நாம் குர்ஆனை தான் பின்பற்றுகிறோமா, அல்லது குர்ஆன் தான் இது, நாம் பேசுவது தான் குர்ஆன், நான் பேசுவது தான் ஹதீஸ் என்று சொல்லக்கூடியவர்களை நாம் பின்பற்றுகிறோமா? யோசிச்சு பாருங்க. ஆனா அவர்களுடைய யோக்கியம் என்ன? சஹாபிகள், தாபியீன்கள், இமாம்களினுடைய தூய்மை என்ன? அவர்களுடைய வாழ்க்கை என்ன? அப்ப இமாம்களை நீங்கள் பின்பற்றுவதற்கு யோசிக்கக்கூடிய நீங்கள் யாரோ ஒருத்தர் இமாமை பின்பற்ற கூடாதுன்னு சொல்லி தன்னை பின்பற்ற வைத்திருக்கிறான்னு நீங்க எவ்வளவு ஏமாந்திருக்கிறீங்க. அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். மிக பயங்கரமான ஒரு நிலை கியாமத்திலே உருவாகும். நீங்கள் அல்லாஹ் கேட்பான், யாரை பின்பற்றினா? குர்ஆன் ஹதீஸை பின்பற்றின. அப்படியா? குர்ஆன்ல இப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா நீங்க பதில் சொல்லுவீங்களா? ஹதீஸ்ல இப்படி இருக்கான்னு கேட்டா நீங்க பதில் சொல்ல முடியுமா? உங்களுடைய வாழ்க்கை முழுவதற்கும் கேள்விகள் எழுப்பப்பட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? நாம சொல்லுவோம் எங்களுக்கு தெரியாது, நாங்க இமாம் ஷாஃபி சொன்னாங்க பின்பற்றணும், முடிஞ்சு போச்சு. ஷாஃபி நீங்க எப்படி சொன்னீங்க? அவங்க பதில் சொல்லுவாங்க, முடிஞ்சது, சப்ஜெக்ட் முடிஞ்சது. சுன்னத்துல் ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் மாத்திரமே அல்லாஹ்வினுடைய கேள்விகளுக்கு தப்ப முடியும். வேற யாரும் தப்ப முடியாது, யாரும் பதில் சொல்ல முடியாது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அருளால், அவனுடைய கிருபையால், இந்த சமுதாயத்தின் மீது கொண்டிருந்த அன்பால் இந்த சமுதாயம் ஈடேற்றம் பெற வேண்டும் என்பதின் காரணத்தினால் பெருமக்களாகிய 4 இமாம்களை அல்லாஹ் தந்தான். அவங்க செஞ்ச சேவை. நீங்க இங்க இருக்கக்கூடிய கொஞ்சம் யோசிங்க. உங்க கையில குர்ஆனை கொண்டு இப்ப தந்துட்டோம். ஒருத்தர் மௌத்தாயிட்டாரு, அவருக்கு 18 பிள்ளைகள் இருக்குது, பேர பிள்ளைகள் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, சொத்து உடைய விஷயம்லாம் இதுல இருக்கு, நீங்க பாத்துக்கங்க. நீங்க பாத்துக்கிடுவீங்களா? தமிழ்ல உள்ள டிரான்ஸ்லேஷன் தர்ஜமாவையும் தந்தாச்சு, பார்க்க முடியுமா? நம்ம விடுங்க, அவங்க பார்க்க முடியுமா? இதெல்லாம் நடைமுறைக்கு உட்பட்டதா? இது கொஞ்சம் யோசிங்க. அல்லது ஹதீஸ் கிதாப் எவ்வளவு இருக்கு? எத்தனை ஹதீஸ் கிதாப் இருக்கு? இது எவ்வளோத்தையும் பார்த்து முடிக்கிறதுக்கு எவ்வளவு ரூஹு முடிஞ்சு போயிடும், கியாமத்து வந்துடும் அதுக்குள்ள. இதுக்கு பிறகு நம்ம அமல் செய்யவா? சொல்லப்பட்ட விஷயத்தை நாதாக்கள் பெருமக்களால் நமக்கு சொல்லி வந்திருக்கக்கூடிய அந்த செய்திகளை முறையாக நாம் பின்பற்றி சென்றால் நிச்சயமாக நமக்கு ஆகிரத்திலே வெற்றி இருக்கிறது என்பதை இதன் வாயிலாக நான் வலியுறுத்திக் கொள்கிறேன். சங்கைக்குரிய பெருமக்களே, அருமையானவர்களே, மொத்தத்தில் நாம் இருக்கக்கூடிய இந்த சுன்னத்துல் ஜமாத்தின் கொள்கை நாம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் தரவில்லை, யாரையும் விமர்சித்துக் கொண்டு இருக்கவில்லை. ஆனால் நம்மை விமர்சிக்கும் பொழுதும் நம்மை அல்ல, நாம் யாரை மகான்கள் என்று பேசுகிறோமோ, நாம் யாரை உயர்வானவர்கள் என்று பேசுகிறோமோ, அந்த சஹாபிகள், அந்த இமாம்கள், அந்த தாபியின்களை விமர்சிக்கும் பொழுது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. உங்க வாப்பாவை பத்தி நீங்க பேசினா சும்மா இருப்பீங்களா? யோசிங்க. உங்க வாப்பா பத்தி ஒருத்தன் பேசுறான், என்ன தெரியாது அவங்க வாப்பாக்கு, அவங்க வாப்பா ஒரு பையன் அப்படின்னு சொன்ன உண்மையிலே வாப்பா பொய் சொல்லிக்கிறா நமக்கு தெரியும்னு வைங்க. நம்ம வாப்பா ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறாரு, அது நமக்கு தெரியும்னு வைங்க. அந்த நிலையிலும் கூட ஒருத்தர் உங்களோட வாப்பா பொய்யன்னு சொன்னா நீங்க சும்மா விடுவீங்களா? அதையே நம்ம விட மாட்டோமே. அப்படி இருக்கும் பொழுது நம் வாப்பாமார்கள் உருவாகுவதற்கு காரணமாக இருந்த வாப்பாவுடைய வாப்பாமார்கள், அந்த ஆபாக்களாக இருக்கக்கூடிய இமாம்கள், நாதாக்கள், அவர்களை எல்லாம் துச்சமாக பேசி அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பெருமக்கள், யார் அவர்களை குறைத்து பேசுகிறார்களோ அவர்களோடு யுத்தம் நடத்துவேன் என்று அல்லாஹ் சொன்னதற்கு பிறகு நாம சும்மா இருக்க முடியுமா? அப்பதான் நாம விமர்சிக்கிறோம். ஆக அவர்களை பற்றி பேசும்பொழுதும், இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி பேசும்போதும், இமாம் ஷாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி பேசும் பொழுதும் தான் நாம் விமர்சிக்க ஆரம்பிக்கிறோம். நாம் பேச வேண்டிய நிலைமைகள் வருகிறது. நம்முடைய கொள்கை தவறு என்று அவர்கள் பேசும் பொழுது, நாம் செய்வதெல்லாம் ஷிர்க் என்று பேசும் பொழுது, அல்லாஹ் மன்னிக்காத ஒரு குற்றம் இல்லையா? நம்ம எல்லாம் ஷிர்க்குன்னு சொன்னா எவ்வளவு பெரிய விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்க ஷிர்க் வைப்பீங்கன்னு நாம் பயப்பட இல்லைங்கிறாங்க. புகாரியில் இருக்கு ஹதீஸ். என் சமுதாயம் ஷிர்க் வைப்பதை நான் பயப்படலை, ஷிர்க் வைக்காதுங்கிறாங்க. அவங்க சொல்றாங்க என் சமுதாயம் ஷிர்க் வைக்காது அப்படிங்கிறாங்க. இவன் சொல்றான் நம்ம பார்த்து நீங்க ஷிர்க் வைக்கிறீங்க. ஓவர் டேக் பண்றது, அல்லாஹ்வையும் ரசூலையும் ஓவர் டேக் பண்ணியே பழக்கப்பட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவ என்ன சொல்றது நாங்க சொல்றதா மார்க்கம், அவங்க என்ன சொல்றது நாங்க சொல்றதா மார்க்கம் என்று அப்படி பழக்கப்பட்டு போய் விட்டார்கள். எனவே சங்கையான பெருமக்களே, நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த கொள்கை
நாம் வாழையடி வாழையாக நமது பெருமக்கள் மூலமாக, குறிப்பாக அஷேகுல் காமில் பெரிய ஷம்சுத்தீன் ஒளியுல் நாயகம் ரலியல்லாஹு தஆலா நஃபஅனா பிஹி ஆமீன். அல்லாஹ் அவர்களை கொண்டு நமக்கு பிரயோஜனத்தை தருவானாக. அந்த பெருமக்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அவர்கள் எந்த வழியில் இருந்தார்களோ அதுதான் சத்திய வழி, அதுதான் சுன்னத்துல் ஜமாத். அவங்க மௌலிது ஓதுனாங்க, அவங்க திக்ர் செய்தார்கள், அவங்க தஸ்பீஹ் ஓதுனாங்க, ஸலவாத் ஓதுனாங்க, மஜ்லிஸ்கள் நடத்தினாங்க, எல்லாம் செய்தார்கள். அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஒன்றும் புதுசாக ஒன்றும் செய்யலை. அவங்க செய்யதை நம்ம கொஞ்சம் விரிவாக வேண்டாம் செய்திருக்கலாம். இதை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இதுதான் சத்திய வழி, இதுதான் நேரிய வழி என்பதை நாம் புரிந்து அந்த வழியிலேயே எல்லா காலமும் நடந்து வாழ்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. நாம் மரணிக்கக்கூடிய தருவாயில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்த வண்ணம் ஒழுவுடனே கண்மணியாம் பொன்மணியாம் முஹம்மதுன் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரு காட்சி நல்க அந்த காட்சியை பார்த்தவர்களாக நாம் மரணிப்பதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஈருலக சௌபாக்கியங்களையும் தருவானாக. கபருடைய அதாபை விட்டு, மறுவுலக அதாபை விட்டு அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் பாதுகாத்து, நம்முடைய பிச்சலங்களையும் நம் மக்களையும் நம் குடும்பத்தாரையும் பாதுகாத்து, கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தை பெற்றவர்களாக அவர்களுடைய காலடியிலேயே அமர்ந்து எல்லாம் வல்ல ரப்பே உன்னுடைய திருலிகாவை நாங்கள் காண்பதற்கு எங்களுக்கும் எங்களை சார்ந்தவர்களுக்கும் எங்கள் மக்களுக்கும் மக்களினுடைய மக்களுக்கும் எங்களை குடும்பத்தாருக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் யா அல்லாஹ் நீ தௌஃபீக் செய்வாயாக, அருள் பாலிப்பாயாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.